தரங்கம்பாடியில் இயேசுவின் வல்லமை ஊழியங்கள் நடத்தும் ரேமா வாக்குத்தத்த ஆராதனை. ஒவ்வொரு மாதமும் முதலாவது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஐபிஏ திருச்சபை காத்தான்சாவடி. தரங்கம்பாடியில் இயேசுவின் வல்லமை ஊழியங்கள் நடத்தும் ரேமா வாக்குத்தத்த ஆராதனை. ஒவ்வொரு மாதமும் இந்த வாக்குத்தத்த ஆராதனையில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். வாக்குத்தத்தம் அது ஏசாயா தீர்க்கனின் புஸ்தகம் 35வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. நல்ல ஒரு தீர்க்கமான கர்த்தருடைய வார்த்தை. இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டும்படி பதிலளிக்கும்படி இந்த மாதத்தில் இருந்து இந்த 4 மாதங்கள் வருவாராக. தள்ள கை வச்சுக்கோங்க. எங்கள் தேவன் சொல்லுங்க, எங்கள் தேவன் எங்களுக்கு நீதியை சரிக்கட்ட, எங்களுக்கு பதிலளிக்க அவர் வரப்போகிறார். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் இந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் சுதந்தரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் பதிலளிக்கும்படி வருவார், தேவன் நீதி சரிகட்டும்படி வருவார். சிலருக்கு தேவன் நீதியை சரிகட்ட போகிறார். அதிக நாள் காத்திருந்த பிள்ளைகளுக்கு, அதிக நாள் தேவையோடு இருக்கிற ஜனங்களுக்கு தேவன் பதிலை கொடுக்கும்படி வருவார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை என்கிட்ட தீர்க்கமாக பேசின. இந்த வாக்குத்தத்தை கொடுத்த அன்னையிலிருந்து நான் உபவாசம் போட்டிருக்கிறேன். உபவாசம்னா நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் தண்ணி கூட குடிக்க மாட்டேன். நீங்க நினைக்கிற உபவாசம் கிடையாது. கார்ப்பரேட் கம்பெனியில் நடக்கிற ஆஃபீஸ் மீட்டிங் மாதிரி இருக்காது. ஆமாம். ஒரு பக்கம் ஒரு அக்கா உபவாசம் போடும், பார்த்துருக்கிறேன். 15 லேசு பாக்கெட் தின்னுடும். 15 லேசு பாக்கெட்டு 4 லிட்டர் டீயை குடிச்சிடும். ஆமாம். அல்லேலூயா. அப்படி இல்லை உபவாசம், அப்படி இல்லை. என்னை வருத்துவேன், என்னை ஒடுக்குவேன். இரவு நேரம் எல்லாம் 2 மணி 3 மணி வரைக்கும் தேவனுடைய சமூகத்தில் காத்து கிடப்பேன். இதெல்லாம் என் மனைவிக்கு தெரியும், என் பிள்ளைகளுக்கு தெரியும். நீங்கள் ராத்திரி 2 மணிக்கு ஃபோன் அடிச்சா கூட நான் எடுப்பேன். அதுக்காக யார் 2 மணிக்கெலாம் அடிக்காதீங்க, நான் எடுக்க மாட்டேன். ஆமென் சொல்லுங்களேன். அதனால அப்படியெல்லாம் தன்னை தாழ்த்தி ஒடுக்கி தான் இந்த வாக்கு தத்தங்களை ஆண்டவர்கிட்ட வாங்குறோம். இந்த வாக்கு தத்தம் என்னைக்கும் போய்க்கிறது இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிகட்டுவார். பக்கத்தில் கை பிடிங்க. நீதி சரிகட்டப்படும். இதோ உங்கள் தேவன் உங்களுக்கு பதிலை கொடுப்பார், பதிலளிக்க வருவார். சொல்லுங்க, பதிலளிக்க வருவார். நீதியை சரிகட்டும்படி வருவார், பதிலளிக்க வருவார். இந்த வார்த்தை அப்படியே நிறைவேறுவதாக. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, இத ஏசாயா 34ஆம் அதிகாரத்தை படிச்சீங்கன்னா அதுல அழிவை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 34:8 கர்த்தர் பழிவாங்கும் நாள், சீயோனுடைய வழக்கு நிமித்தம் பதிலளிக்கும் வருஷம். சீயோனுக்காக தேவன் பதிலை கொடுக்க போகிறார். சீயோன்னா யார்? நம்ம தான். ஆமென். இந்த 34ஆம் அதிகாரம் ஒரு நியாய தீர்ப்பை குறித்து இங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த உலகத்திற்கு வருகிற தீங்கை குறித்து இந்த 34ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஒருவித பரியாச கூட்டம், ஒருவித தள்ளிவிடுகிற கூட்டம்,
ஒருவித நியாய தீர்ப்புக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒருவித கூட்டம். ஒருவேளை ஆண்டவருடைய வார்த்தையை பரியாசம் பண்ற ஒரு சில ஜனங்கள், ஒரு விதமான கூட்டங்கள். ஆமென், அல்லேலூயா. அவர்களுக்கு தேவன் ஒரு நியாய தீர்ப்பை கொடுக்கும்படிக்கும், சீயோனுக்கு பதிலை கொடுக்கும்படிக்கும் கர்த்தர் இந்த மாதம் வரப்போகிறார், வந்திருக்கிறார், செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த 8ஆம் அதிகாரத்திலிருந்து 8ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். பல காரியங்களை ஆண்டவர் எச்சரிப்பார், பல விஷயங்களை தேவன் அங்கே பேசுவார். அங்கே ஒரு ஏதோமியருடைய கூட்டம், ஒரு ஏசாவினுடைய கூட்டம், ஒரு பரியாசம் பண்ணுகிற கூட்டம், நன்மையை, வாக்குத்தத்தத்தை, தரிசனத்தை தள்ளிவிட்ட ஒரு கூட்டம். ஏசா என்ன செஞ்சான்? பைத்தங்குழுக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திரபாகத்தை யாக்கோபிட்ட வித்து போட்ட அந்த கூட்டம் தான் ஏதோமியர் கூட்டம். நல்லா கவனிக்கணும். ஆண்டவருக்காக எதை வேணாலும் விட்டு கொடுங்க, ஆண்டவருக்காக எதை வேணாலும் விடுங்க. யாருக்காகவும் ஆண்டவரை நீங்க பைபிள்ல படிச்சீங்கன்னா, ஒரு தெளிலாளுக்காக சிம்சோன் பரலோக தேவனை விட்டான், தெளிலால் அவனை பனிஷ் பண்ணான். புரியுதா நான் சொல்றது? நான் சொல்ற புரியுதா? தெளிலாளுக்காக சிம்சோன் யாரை விட்டான்? யாரை விட்டான்? கடவுளை விட்டுட்டான். 30 வெள்ளிக்காசுக்காக அப்போஸ்தல பட்டத்தை இழந்தான் யூதாஸ். அந்த 30 வெள்ளிக்காசே அவனுக்கு தண்டனை கொடுத்துச்சு இல்லையா? இயேசுவுக்காக யாரை வேண்டாலும் நான் விட்டு கொடுக்கலாம், போ கிளம்பு, இடத்த விடு. ஆனா எந்த ஒரு விஷயத்துக்காகவும் தகப்பனை நம்ம இழக்க கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். அது எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் சரிதான், எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரிதான். நீங்க நல்லா கவனிக்கணும். வேதத்தில் நிறைய அது ஒரு செய்தியாவே நான் எடுத்து வச்சிருக்கிறேன். கர்த்தருக்கு இஷ்டமான நான் பேசுவேன். அப்போ நல்லா கவனிக்கணும். இந்த ஏசாவினுடைய கூட்டத்தார், ஏதோமியரின் கூட்டத்தார், இவங்க மனம் திரும்பாத கூட்டம், திரும்ப கர்த்தர்ட்ட வர விரும்பாத ஒரு கூட்டம், செவி சாய்க்காத கூட்டம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா பேசுற ஒரு கூட்டம். அப்படி ஒருவேளை நம்மளை குறித்து அப்படி பேசுறாங்க அப்படின்னா, இந்த வாக்குத்தத்தத்தை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ஒரு ஊழியக்காரனா, ஒரு தேவ மனுஷனா, ஒரு சகோதரனா, ஒரு தகப்பனா, ஒரு அண்ணனா, தம்பியா, மகனா உங்களுக்கு நான் கொடுக்குறேன். கர்த்தர் நீதியை சரி கட்டி உங்களுக்கு பதிலை கொடுப்பார் இந்த வருஷம், இந்த மாசம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எந்த சூழ்நிலைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட நிலைமைகள் வந்தாலும், எனக்கு விரோதமா பேசுறவனை குறித்து எனக்கு சிரிப்பு தான் வரும். எனக்கு விரோதமா ஒருத்தன் எழும்புறான்னா எனக்கு சிரிப்பு தான் வரும். அவன் கெட்டு போறதுக்குனே பந்தயங்கடி நிற்கிறான்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. கெட்டு போகிறதுக்குனே அவன் பந்தயங்கடி நிற்கிறான். ஐயா நல்லா கவனிக்கணும். நேற்று ஒரு தம்பிங்க வந்தார், ஒரு பாஸ்ட் வந்தார், இந்த ஏரியாவில் ஊழியம் செய்கிறார். அவர் என்னை பற்றி ரொம்ப ஒரு மாதிரி தாறுமாறாக பேசிக்கிட்டு இருந்தார். என்னமோ அவருடைய சபையிலிருந்து நான் ஆத்துமாக்கள் எல்லாம் இங்கே கொண்டு வந்துட்டதாகலாம் வெளியில் நிறைய பேசிக்கிட்டு இருந்தார். எனக்கு சிரிப்பு தான் வரும். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணி முடிப்பார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நம்ம அமைதியாக இருந்தாவே போதும், கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை அவர் செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீ அமைதியா இருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்றார். தேவனே நானே தேவன் என்று அறிந்து கொள். அப்போ இதெல்லாம் இந்த 34ஆம் அதிகாரத்தில் சொல்லிட்டு தான் இந்த 35ஆம் அதிகாரத்துக்கு வந்து சொல்றாரு, உங்கள் தேவன் பதிலளிக்கும்படி வருவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு கூட்ட ஜனத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த கூட்டம் வித்தியாசமா இருக்கிறது. நான் ஒரு காரியத்தை சொல்றேன், தயவு செய்து சொல்றேன், அட்வைஸா எடுத்துக்கோங்க. அழைப்பு இருக்கிறவங்க ஊழியத்துக்கு வராம நிக்காதீங்க. அது உங்களுக்கு வியாதியையும் பலவீனத்தையும் கொண்டு வரும். அதே மாதிரி இந்த ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைங்க வந்து ட்ரெஸ்ஸிங்ல கரெக்டா இருங்க. இந்த ஜீன் போடுறது, வயிறு தெரிகிற மாதிரி பனியன் போடுறதெல்லாம் போடாதீங்க. அப்படி போட்டுட்டு எனக்கு முன்னாடி வராதிங்க. நான் ரொம்ப கடுமையாக திட்டிடுவேன். என்னை நீ வேற மாதிரி நினைச்சாலும் கவலைப்படாத, நான் கவலைப்பட மாட்டேன். ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன், கல்ச்சர்னு மாறுறீங்கல்ல. காட்டுமன்னார்குடியில் இருக்கிற புள்ள வந்து சென்னைக்கு போனோடனே ஜீனும் டிஷர்ட்டும் போடணும் கல்ச்சர்ன்றீங்கல்ல. அப்ப ஆப்பிரிக்கா காடுகளில் சில ஆதிவாசிகள் நிர்வாணம் அலைகிறாங்களா, அங்கே போனால் அப்படி மாத்திப்பியா ஒன்ன? யோசனை பண்ணி பாரு. அங்கே நிர்வாணமாக அலைகிறாங்க ஒரு கூட்டம். அங்கே போனால் நம்ம ட்ரெஸ் எல்லாம் ஊத்து போட்டு போயிடுவோமா?
அறியாதவன் எப்படி வேணாலும் இருக்க, கண் சொருகி போனவன் எப்படி வேணாலும் இருக்கலாம். கண் திறக்கப்பட்ட நாம கர்த்தருடைய வெளிச்சத்துல தான் இருக்கணும். கையை தட்டுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்க. ட்ரெஸ்ஸிங்ல மாறாதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 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 இதுலயே அந்த ஒழுங்குல கரெக்டா இருங்க. ஆமா, நான் இப்போ ஜீன் போட்டுட்டு டிஷர்ட் போட்டு பிரசங்கம் பண்ணா கேட்க மாட்டீங்களா? கேட்க மாட்டீங்க? நாளைக்கு நீ போட்டு வருவ, பரவாயில்லையா? ஏத்துக்க முடியுமா என்னால? என் மனைவி டிஷர்ட்டும் ஜீனும் போட்டுட்டு பிரசங்கம் பண்றா, நல்லா இருக்குமா? அது ஒழுங்கா இருக்குமா? இதெல்லாம் ஏதோமியருடைய கூட்டங்க. உலகத்துக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை இழக்கிற ஒரு கேரக்டர். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த இடத்துக்கு போயிடாத, அந்த இடத்துக்கு போயிடாத. ஒருவேளை என் கண்ணுக்கு மறையலாம், ஆண்டவர் கண்ணுக்கு மறைக்க முடியாது. உன்ன நல்லா கவனிக்கணும். கர்த்தரும் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம எங்க எப்படி இருக்கோம்னு பார்க்கிறாரு. அப்படின்னு சொல்லுங்களேன். ஒரு நாள் வரும், நியாயத்தீர்ப்புன்னு ஒரு நாள் இருக்கு. நீங்க இன்னைக்கு இடரலுக்கு உண்டாகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம்னா இதுக்கெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் அன்றாடி எழுதி வச்சுட்டாரு. இடரல் வருகிறது கூடாத காரியம், ஆனால் யாரால் இடரல் வருகிறது அவர்களுக்கு ஐயோ. இது ஜட்ஜ்மெண்ட் ஆல்ரெடி எழுதப்பட்டாயிடுச்சு இந்த புத்தகத்துல. ஆமென் சொல்லுங்க. அதனால இந்த ஏதோமியருடைய கூட்டத்தோடு சேர்ந்து கும்மி அடிக்க வேண்டாம். சியோனே, பாபிலோனிடத்தில் குடியிருக்கிற சியோனே, உன் கழுத்தில் இருக்கிற கட்டுகளை அறுத்துக்கோ. ஆமென் சொல்லுங்களேன். பிற்பாடு மகிமை விளங்கும். புரிஞ்சவங்க மட்டும் பக்கத்தில் கையை பிடிச்சி ஐயா உங்களுக்கு தான் சொல்றாருன்னு சொல்லுங்க. பாபிலோன்ல இருக்கிறோம்னா பாபிலோனுடைய கேரக்டர் எனக்குள்ள வரக்கூடாதுங்க. நான் சியோன், அதாங்க பைபிள்ல எழுதியிருக்கு. சியோனி நிமித்தம், சியோனி நிமித்தம், ஹென்றி சாமுவேல் நிமித்தம், அக்ஸிலியம் சாமுவேல் நிமித்தம் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை, இந்த உலகத்தில் ஒரு மாற்றத்தை, உன் தெருவில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருவாராக. அல்லேலூயா சொல்லணுமே. பரியாசக்காரனோட சேராத, அக்கிரமக்காரனோட சேராத. அவன் சொல்லுங்க, மண்ணென்று நினைவு கூறுகிறார். எனவே இந்த ஏதோமியருடைய கூட்டத்திற்கு கர்த்தர் நியாயத்தீர்ப்பு கொடுக்க வருகிறார். அந்த கூட்டத்தில் நீயும் நானும் ஒரு ஆளா நின்ற கூடாது. இந்த மாசத்தில் இருந்து புரிஞ்சவங்க மட்டும் ஒரு 3 காரியம் சொல்லி நான் முடிச்சிடறேன். 1, பதிலளிக்கும் மாதம் இந்த மாதம். பக்கத்தில் கைப்பிடிங்க. பதிலை கொடுப்பார், பதிலை கொடுப்பார். சொல்லுங்க வாய் திறந்து, பதிலை கொடு. நல்லா சத்தமா சொல்லுங்க. இந்த மாசம் ஆண்டவர் உனக்கு பதில் கொடுக்க போகிறார். இந்த மாசம் நீ அதை பார்க்க போற. இந்த மாதம் கர்த்தர் உன்னை நடத்துற அந்த விதத்தை நீ பார்க்க போற. தேவன் உனக்கு செய்கிற நன்மையான காரியங்களை பார்க்க போற. தேவன் உனக்கு கொடுக்கிற அந்த மேன்மையை நீ பார்க்க போற. தெய்வம் உனக்கு கொடுக்கிற அந்த ஜெயத்தை நீ பார்க்க போற. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஏதோமியரை அழித்து விட்டு சீயோனுக்கு கர்த்தர் பதிலை கொடுப்பார். இதுவரை காத்திருந்த காத்திருத்தலுக்கு முடிவு வரப்போது போலே. இதுவரை தேவன் எதற்காக உன்னை காத்திருக்க வச்சாரோ, ஆமா, நீ நினைக்கிறப்ப செய்ய மாட்டார், அவர் நினைக்கிறப்ப செய்வாரு. அது வேற லெவல்ல இருக்கும். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? நான் நினைக்கிறப்ப செய்ய மாட்டாரு, அவர் நினைக்கிறப்போ எனக்கு செஞ்சாருன்னா அது மகிமையா இருக்கும், அது வேற லெவல்ல இருக்கும். நம்முடைய வாழ்க்கையை அநேக திரும்பி பார்க்கிற அளவு ஒரு உயரத்தில் கொண்டு போய் கர்த்தர் நம்மளை வைப்பார். ஆமென் சொல்லுங்க. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும், கைத்தட்டி, கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவோம், ஆனந்த துனியா உயர்த்துவோம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியா உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கைத்தட்டி, கைத்தட்டி, ஜெயம் கொடுக்கும் ஆஹா ஓஹோ வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம்.
கையை தட்டி பாடுவோம். நீதியின் கரத்தினார் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினார் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என்பவர் எதற்குமே அஞ்சிடே. எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். சொல்லுங்க. ஜெயம் கொடுக்கும் ஆஹா ஓஹோ வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். கையை தட்டி ஜெயம் கொடுக்கும். ஆமென். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நல்ல கையத்தடி உற்சாகத்தோடு அவரே ஜெயம் கொடுக்கிறவர். நமக்கு நீதியை சரிகட்டும்படி வருவார். ஒரு பதிலை கொடுக்கும்படி அவர் வருவார். நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். சொல்லுங்க. வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெயம் கொடுக்கும். ஓஹோ. இந்த மாதம் பதிலை கொடுப்பார். இந்த மாதம் ஒரு ஜெயத்தை கொடுப்பார். இந்த செப்டம்பர் மாதம், இந்த 2025ஆம் ஆண்டு ஒரு ஜெயத்தை நீ பெற்றுக்கொள்ளும்படி, ஒரு பதிலை பெற்றுக்கொள்ளும்படி, இது நாள் வரை காத்திருந்த காத்திருத்தலுக்கு ஒரு பதிலை பெற்றுக்கொள்ளும்படி, பலனை பெற்றுக்கொள்ளும்படி தேவனுக்கு வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நல்ல கையை தட்டுங்களேன். உற்சாகத்தோட கை தட்டுங்க.
ஆண்டவருடைய மகிமை இறங்கி இருக்கு, அவருடைய பிரசன்னம் இறங்கி இருக்கு. ஜீசஸ். உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர், உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர், என்னையும் காப்பவர் உறங்குவதில்லையே, உறங்குவதில்லையே, ஜெயம் கொடுக்கும். கைதட்டி நல்லா 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 நல்லா. ஒரு ஜெயம், ஒரு பதில், ஒரு பலன் இந்த மாதம் நான் ப்ராப்பர்ட்டிகளா சொல்றேன். உன் குடும்பத்துல, உன் தனிப்பட்ட வாழ்க்கையில, உன் பிசினஸ்ல, நீ எதிர்பார்த்த இடத்துல அப்பா கொண்டு வர போறாரு. நீதிய சரி கட்டுவார். ஏதோமே எனக்கு நீதி சரி கட்டப்படும். நம்முடைய நீதிய கர்த்தர் கையில எடுப்பார், பதிலை கொடுப்பார். உன் வாழ்க்கையில இந்த மாதம் தொடங்கி இந்த 4 மாதம் ஒரு வித்தியாசத்தை நீ பார்ப்ப. வாழ்வழிக்கும் பேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். கைதட்டி ஹalleluya, ஹalleluya. இடையில ஒண்ணு கேட்காம விட்டா அடுத்த மாசம் சாப்பாடு யார் தரா? 3 பேர், 3.5 பேர் வேணும். 3 அது யார் கை வைத்திருக்காங்க? யாருன்னு சொல்லுங்க. பேர் சொல்லு. கொடைவிலாகம் ஸ்டாலின். ஓகே. அடுத்தது இன்னும் 2 பேர் வேணும். செல்வி அக்கா புறையார். அடுத்தது இன்னும் 2 பேர் வேணும் எனக்கு. ஏன்னா ஆடியோவும் அடுத்த தடவை வாடகை எடுக்கிறோம். என் தலையில் சுமத்தாதீங்க, நிறைய செலவு இருக்கும் எனக்கு. இன்னும் 2 பேர் வேணும். அவங்க பிஸ்கி அக்கா ஒன்று போட்டுக்க. பிரதர் பேர் ராஜா கருவி, மருதம்பள்ளம் ராஜா போட்டுக்கோ. ஓகே. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். போகும்போது உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டு போயிடுங்க. கர்த்தர் நல்லவர், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். தெய்வம் பதில் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஒரு காரியத்தை நான் நேற்று தான் யோசனை பண்ணேன். என்னன்னா, அவருடைய வார்த்தை எல்லாமே ஆம் என்றும் ஆமேன் என்றும் தானே இருக்கு. அப்படி தானே? ஆமாம். எமோஷனலில் இங்கே நம்ம பேசுறது கிடையாது. தேவன் வந்து ப்ராஃபட்டிக்கலாக சொல்கிற வார்த்தையை ரொம்ப அக்யூரேட்டாக நிறைவேற்றுறாரு. ஆமாம். அதுக்கு நம்ம கரெக்டாக இருந்தோம்னா அந்த குறுகிய காலத்தில் நடந்து முடிஞ்சிடும். ஜனவரி மாதம் பாஸ்டர் விக்டர் அவர்கள் சர்ச்சில் நான் மீட்டிங் ஒரு 3 நாள் என்னை கூப்பிட்டுருந்தாங்க, நடத்தணும். அந்த மீட்டிங் வந்தவங்களுக்கு தெரியும். அங்கே நம்ம கீபோர்டு வாசான் தம்பி மனாசு, அவன் தான் ஒரு 6 வருஷம் என்னோட வெளியில் வந்தவன். 6 வருஷம். அவன் போனவுடனே 2 மாதம் ரொம்ப நான் மன உளைச்சல் அடைஞ்சேன். என்னடா அது கீபோர்டு யாரடா கூப்பிடுறது, செட் ஆக மாட்டாங்களே. ஏன்னா வெளியிலலாம் போகணுன்னா அதுக்கு தனி பேமெண்ட் கேட்பாங்க. அதெல்லாம் நம்மளே காணிக்க பேசி போக மாட்டோம். நம்ம எப்படாதுன்னு ரொம்ப யோசனை பண்ணேன். இப்போ கர்த்தர் அந்த இடத்துல இவன் தம்பி கொண்டாந்து உட்கார வச்சிருக்காருன்னு வச்சுங்களேன். அப்போ அவனுக்கு ஒரு ப்ராபஸி சொன்னேன் நான். ஜனவரி மாதம் யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். தரங்கம்பாடி மிராக்கிள் ஃபெஸ்டிவல்னு போட்டிங்கன்னா அது வரும். அதில் அவனுக்கு நான் சொல்லியிருக்கேன், சில ப்ராபஸி சொல்லியிருக்கிறேன். அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறி இன்றைக்கி கர்த்தர் அவன் நான் சொன்ன வார்த்தை, உன் சந்ததியில் உன்னை தேவன் மேலே கொண்டு வருவார். உன் சந்ததியில் இருக்கிறவங்க உன்னை உயரத்தில் பார்க்குறபடி கர்த்தர் உன்னை உயர்த்துவார். இதெல்லாம் ப்ராபஸி. தலையில் கையை வச்சுன்னு அவன் மயங்கி அப்படியே பொத்துன்னு. யூடியூப்பில் இருக்குது, அந்த வீடியோ இருக்குது. நேற்று நான் பார்த்தேன் அந்த வீடியோவை. அவனும் ஃபோன் பண்ணி எனக்கு பேசினான், மாமா நீங்கள் சொன்ன மாதிரியே என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. என்னென்னா, இப்போ அவன் டெல்லியில் பைபிள் காலேஜ் படிக்கிறான். அவன் சொன்ன அந்த சாட்சி பார்த்தீங்கன்னா, எனக்கு தகுதிக்கு மீறிய வார்த்தை ஏசப்பா என்கிட்ட பேசியிருக்கிறாங்க, இதை நான் பெற்றுக்கொள்ளணும். அவன் என்ன செய்வானா, அவங்க சர்ச்சு பெரிய சர்ச்சு அங்கே இருக்குது, ஆனால் இந்த இடத்துக்குள்ளே வந்து உட்காந்துட்டு ஜெபம் பண்ணுவான். எப்போவும் சாயங்காலத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருப்பான். என்னடா பண்ணுறேன், ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே தான் முட்டி போடுவான். இந்த இடத்துல வந்து முட்டி போட்டு, இங்கே தான் நான் ரேமா வாக்குது தாராத நடக்குது, இங்கே தான் மாமா வந்து நின்று பிரசங்கம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவானா. அந்த கமிட்மெண்ட்டு, அந்த அர்ப்பணிப்பு எங்கே இருக்குதோ, அந்த வாக்கு தத்தங்கள் சரியான ரைட் டைமில் உங்கள் கையில் அது பொருளாகவோ நன்மையாகவோ வந்து உங்கள் கையில் கிடைக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஆமீன் சொல்லுங்களேன். வாக்கு தத்தம் கொடுத்துட்டாருன்ட்டு படுத்து தூங்கணும்னா நடக்காது.
வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதா நான் ஓடணும்னு என்னைக்கு நம்ம நினைக்கிறோமோ, நம்ம வாழ்க்கையில் அந்த வாக்குத்தத்தங்கள் எளிதா பலனா நம்ம கை மேல வரும். கையை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? ஒரு மாசம் வாக்குத்தத்தத்தை நாங்க எங்க குடும்பத்துல 30 நாளும் சொல்றோம். அந்த வாக்குத்தத்தத்தை 30 நாளும் தினமும் பிரேயர்ல சொல்லுவோம். சில பேர் இன்னைக்கு வாங்கிட்டு போய் எங்கேயாவது கிடக்கும், அது வேற கதை. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, என்னுடைய கடமையை நான் செய்யறேன், அவ்வளவுதான். ஆனா அந்த வாக்குத்தத்தத்தை கரெக்டா 30 நாளும் பதில் வரும், பதில் வரும், பதில் வரும் சொல்லிக்கிட்டே அடுத்த மாசம் ரேமாவுல பல பதில்களோட நீ வந்து நிப்ப இந்த இடத்துல. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த எயலூர்ல இருந்து இந்த ஃபேமிலி வருவாங்க. இங்க சோஃபியானா அவங்களுடைய பெரியம்மா அக்கா பொண்ணா அது வரும். எத்தனை வருஷம் குழந்தை இல்லை அதுக்கு? 10க்கு மேல, 10 வருஷத்துக்கு மேல குழந்தை இல்லை. அப்போ இந்த மே மாதம் நாங்கள் சரி இது வரைக்கும் நாங்கள் டூர்லாம் போனதே இல்லை. இந்த மே மாதம் தான் நான், மனைவி, பிள்ளைகள் 4 பேரும் சென்னை நோக்கி டூர் போனோம். அப்போது எங்கடா தங்குறதுன்னு யோசனை பண்ணும்போது அந்த பொண்ணு சொன்னிச்சு, யார் சோஃபியா, அண்ணா எங்கள் வீட்டில் தங்கிங்கண்ணே, நான் உங்களுக்காகவே புது கட்டில் வாங்கி போட்டுடுறேன், புது பெட் வாங்கி போட்டுடுறேன், புது ஏசி வாங்கி மாட்டிடுறேன், எல்லாம் புதுசு அப்படின்னு சொல்லுங்களேன். நான் எதிர்பார்க்கல, ஆனால் கிரியையில் காட்டினாங்க. அப்போ நான் 3 நாள் அங்கே தங்கியிருந்தேன். நானே என் மனைவி பிள்ளை குடும்பமாக தங்கியிருந்தோம். நல்ல சாப்பாடு. நான் போகிறேன்னு சொல்லிட்டு இந்த 2 பிள்ளைகளும் கிளம்பி வந்துட்டுங்க அங்கே என்ன கவனிக்கிறதுக்குன்னே. யாராரு? திவ்யாவும் மதுவும். அப்போ நான் 3ஆவது நாள் முடிச்சுட்டு அந்த இடத்துலேருந்து வரும்பொழுது நான் சொன்னேன், என்னத்தை நான் உனக்கு கொடுக்க முடியும்? ஒன்று தரேன், ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்குறேன், கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு தேவ தயவால 11 ஆண்டுகளுக்கு பிறகு 3ஆவது மாதமாய் கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திரு. கையை தட்டி. அதான் பதில் வரும், பதில் வரும். நாட்கள் ஓடி இருக்கலாம், காலங்கள் ஓடி இருக்கலாம், மாதங்கள் ஓடி இருக்கலாம், ஆனால் பதில் வரும். கையை தட்டி ஆமென் சொல்லி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 காரியங்களை நான் சொல்லி முடிக்கிறேன். முதலாவது, எப்படிப்பட்ட பதில் வரும்? எசாயா 35:1 கொஞ்சம் குயிக்கா வாசிங்க யாராவது. வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடைவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். வனாந்தரம் மகிழ்ச்சி அடையுமா? எப்படி? எப்படிப்பட்ட பதில்? வனாந்தரம் மகிழ்ச்சி அடையும். சொல்லுங்க வாய் திறந்து. இல்லை என்கிற வார்த்தை, என் வார்த்தை என் வாழ்க்கையில் இல்லாமல் போக போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இல்லை அப்படிங்கிற வார்த்தை என் வாழ்க்கையில இனிமே இல்லாமலே போகும். காசு இருக்கா? இல்லை சொல்றீங்களா? இனிமேல் சொல்ல மாட்டேன், இருக்க போகுது. ஆமென் சொல்லுங்க. சுகமா இருக்கே எங்க அப்படி சொல்ல மாட்டேன், நல்லா இருக்கானே அப்படி சொல்ல போறேன். புருஷன் குடியா நிறுத்திட்டாரா? இல்லைன்னு சொல்ல மாட்டேன். என்ன சொல்லுவேன்? ஆமாயா நிறுத்தி விட்டாரியா, அந்த ஆளு ரட்சிக்கப்பட்டாயா சொல்ல போறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் படிப்பை நான் முடிச்சிட்டியா? இல்லைன்னு சொல்ல போறதில்ல, முடிச்சிட்டங்கய்யா, கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரியா. ஆமென் சொல்லுங்களேன். வனாந்தரமான ஒரு சூழல், வனாந்தரம் ஒரு ட்ரையான இடம், நம்ம வாழ்க்கையில் அது மகிழ்ச்சியை கொடுக்காது, நம்ம வாழ்க்கையில் அது வேதனையை கொடுக்கும். யாருமே அந்த வனாந்தரத்தை விரும்ப மாட்டோம்ல. சில நேரங்களில் நாங்கள் ஊழியத்துக்கு போகும்போது காரில் தான் போவோம், மத்தியானத்தில் போவோம், அவ்வளோ வெயில் அடிக்கும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மரமட்டே இருக்காது, ஒன்றுமே இருக்காது. போயிட்டு இருப்போம், பார்த்தா அப்படியே ட்ரை ஆகும், கார் ட்ரை ஆகும், உள்ளே இருக்கிற ஏசி தான் போட்டு போவோம், ஆனால் ட்ரையாக இருக்கும், எதுவுமே இருக்காது. எங்கேயோ ஒரு டீ கடை, எங்கேயோ ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கடையை பார்த்துட்டோம்னா உயிரே வந்த மாதிரி இருக்கும். வனாந்தரம் வெறுப்பத்தரம். கர்த்தர் சொல்கிறாரு, இந்த வனாந்தரத்தை நான் மாற்றி உன்னை மகிழ்ச்சிக்குள்ளே நான் கொண்டு வர போகிறேன். எத்தனை பேர்? நான் சொல்கிறது எல்லாமே ப்ராப்பர்ட்டிகளாக தான் பேசுகிறேன். நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு அப்படியே நடக்கும். ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் அதை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன், அது அப்படியே உங்களுடைய லைஃப்பில் நடக்க ஆரம்பிக்கும். இது எப்படி நடக்கும்னு நினச்சிங்கன்னா நடக்காது. நான் சொல்கிறேன், இதையும் சொல்லிடுறேன். இது எப்படி நடக்கும்னு நினச்சிங்கன்னா நடக்காது. இது கட்டாயமாக என் வாழ்க்கையில் நடக்கும். ஊழியக்காரன் சொல்லியிருக்கிறாரு, அதனால இது நடக்கும் நீங்கள் நினச்சி பாருங்க, அது அப்படியே நடக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ வனாந்தரத்தை கர்த்தர் மகிழ்ச்சிக்கு நேராய் மாற்ற போறாரு. உன்னுடைய எம்டி லேண்ட் மாறப்போகுது. உன்னுடைய வனாந்தரமா இருக்கிற இடம் செழிப்பா மாறப்போகுது. எத்தனை பேர்? உன் குடும்பம் செழிக்க போகுது, உன் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்க போகுது. நீங்க இப்படி உட்காந்தீங்கன்னா நடக்காது. நல்ல ஆமைன்னு சொல்லி விசுவாசமா சொல்லி, என் வாழ்க்கையில் நடக்கும், நான் அதை பார்க்க போறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி மாறும்? ஒரு சின்ன சின்ன வசனங்கள் 4. ஆதியாகமம் 21 அதனுடைய 12ஆம் வசனத்தை படிச்சீங்க அப்படின்னா, தேவன் ஆபிரகாமை நோக்கி,
அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாயிருக்க வேண்டாம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதை எல்லாவற்றையும் கேள். அது கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். சாராளுக்கும் அது கடினம், ஆபிரகாமுக்கு அது கடினம். இவங்க ரெண்டு பேரை விட ஆகாருக்கு ரொம்ப கடினம் இல்ல? சில நிர்பந்தமான சிச்சுவேஷன், சில நிர்பந்தமான சூழல். ஆண்டவர் சொல்றாரு, நீ இஸ்மவேலை குறித்து கவலைலாம் படாதடா, அது ஆகாருடைய வயிற்றிலிருந்து பிறந்ததுதான், ஆனால் அது உன் வித்தா இருக்கிறபடியால் அதை நான் கைவிட மாட்டேன். நீ யாரோட வித்து மகளே? உனக்குள்ள இருக்கிற வித்து யாருடையது? எப்படி உன்னை கைவிடுவார்? எப்படி உன்னை விட்டு விலகுவார்? எனக்குள்ள இருக்கிறது அவருடைய வித்து அல்லவா? நான் அடிமைதான். கண்ணன் என்கிற டேனியலுக்கு பிறந்தவன் தான். எங்க அப்பா பேர் கண்ணன். எங்க அப்பா பேர் என்ன? கண்ணன். கண்ணன் என்கிற டேனியலுக்கு பிறந்தவன் தான். ஆனா எனக்குள்ள இருக்கிற வித்து, எனக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய கிருபை, அது அவருடையது அல்லவா? எப்படி நம்மளை கைவிடுவார்? மறப்பேனோ உமது அன்பை. அவருடைய அன்பை நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நேற்று என் மகனுக்கு என்னன்னு தெரியல, பிள்ளைக்கு உடம்பு வலி, மாம்பழமா சாப்பிட்டுட்டான், உடம்பு சூடாயிட்டு போல இருக்கு. நானே ராத்திரி 2:45 3 மணி தான் படுத்தேன். 4 மணிக்கு அப்பா அப்பாங்கிறான். தூக்கம் அப்பதான் எனக்கு இழுக்குது. அப்படியே பிறண்டு படுத்து கட்டி பிடிச்சி, என் வித்தல்லவா, என்னுடைய வித்தல்லவா. எனக்கெல்லாம் இந்த பைபிள் ஒரு பேர் வச்சிருக்கு, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, ஆபிரகாம் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா சாராள் என்ன சொல்றாரு செய். ஆபிரகாமுக்கு அது व्यसனம் தான். இவ ஆகார் கிளம்பி போயிட்டுச்சு, போன இடமெல்லாம் வனாந்தரம். இதை நான் நிறைய செய்தியில பேசியிருப்பேன், அதனால சுருக்கி நான் சொல்றேன். வனாந்தரத்துல ஒரு முடிவு, ஒரு இடம் வந்தது. அந்த முடிவுல கர்த்தர் அவளுடைய கண்களுக்கு ஒரு நீரூற்றை காணும்படி செய்தார். நான் ப்ராஃபட்டிக்கலா சொல்றேங்க, உங்க வாழ்க்கையில நீங்க வனாந்தரத்தை பார்த்தீங்க தானே. இப்ப நான் சொல்றேன், உங்க வீட்டுக்கு நடுவுல ஒரு நீர் ஊற்ற கர்த்தர் வைக்க போறார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. உங்க வீட்டுக்கு நடுவுல ஒரு நீர் ஊற்று. எத்தனை பேர் தேவ மகிமை இந்த இடத்துல இறங்குது? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் வீட்டுக்கு நடுவுல ஒரு ஆசீர்வாதம், உன் வீட்டுக்கு நடுவுல ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. இது வரைக்கும் உன் வீட்டில் நல்ல காரியம் நடந்ததே இல்லை. இந்த செப்டம்பர் மாதம் ஃபர்ஸ்ட் டைமா நடக்க போகுது. கையை தட்டி, மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே. ஆமா, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வனாந்தரத்தின் வழியா கடந்து போ. ஆமென். இந்த 8 மாசம் கடந்து வந்துட்டேன். நான் சொல்றேன், அப்பாவோட பிள்ளைனா, அவருடைய மகன், அவருக்காகவே நேர்ந்து விடப்பட்டவன். நான் சொல்றேன், உங்க வனாந்தரத்தில் ஒரு நீர் ஊற்று இருக்கும். நீ பாப்ப, இத உன் கண் அதை பார்க்கும், நீ அதிசயப்பட்டு பூரிப்பாய், உன் குடும்பம் மகிழ்ச்சி அடைவதை நீ பாப்ப. கையை தட்டி. ஆகாரு, ஆபிரகாமுக்கே இல்லை இந்த ஆசீர்வாதம், ஆகாருக்கு கிடைச்சிச்சு. அவன் சொல்லும்போது சொல்லுவா இன்னொரு இடத்துல, என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன். என்னை காண்கிறவர், உன்னை பார்க்கிறவர், உன் கூடவே இருக்கிறவர். அல்லேலூயா. சிலர்லாம் அட்ரஸ் இல்லாம போறாங்க பாத்தீங்களா, ஊழியத்தை விட்டு வெளியில போவாங்க. கண்டுக்கப்படாது. கிருபை வைக்கணும், இரக்கத்தை வைக்கணும், அவங்க மேல மனஸ்தாபம் வைக்க கூடாது, நல்ல எண்ணங்கள்ல இருக்கணும். விலகி போறாங்கன்னா விட்டுறணும். ஏன்னா அப்பா நமக்கு ஒரு நன்மை செஞ்சிட்டு இருக்காருன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்களேன். ஆபிரகாமை விட்டு ஆகார் விலகியது நன்மைக்கு. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? சாராள் பேசுறது நன்மைக்கே, ஆபிரகாம் செய்தது நன்மைக்கே. ஒருவேளை ஆபிரகாமோ சாராளை வீட்டுக்குள்ளே வச்சிருந்தா, அவ அடிமை பெண்ணு தான். இந்த வனாந்தரத்தில் கடந்து வரதுனால ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கிட்டா, என்னையும் ஒரு கண்கள் கண்டுகொண்டு தான் இருக்கிறது. கையை தட்டி நான் சொல்றேன், இந்த வனாந்தரத்தின் வழியா நீ கடந்து போகும்போது உன்னை பார்க்கிறவரை நீ பார்ப்ப. ப்ராப்பர்ட்டி வேர்டு. இந்த வனாந்தரத்தின் வழியா நீ கடந்து போகும்போது உன்னை காண்கிறவரை நீ காண்பாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க. இந்த வனாந்தரத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி கையை தட்டி, நல்லா கையை தட்டு.
கிறுக்கைங்க தான் வனாந்தரத்துக்கு கை தட்டுவான், நம்ம கிறுக்கைங்க தான் கையா தட்ட. ஆமென் சொல்ல. கார் வாங்கிட்டேங்க கை தட்டுவான், பங்களா கட்டிட்டேங்க கை தட்டுவான், வீடு கட்டிட்டேங்க கை தட்டுவான். இல்ல வீட்டை இழந்துட்டோம்டா கை தட்டுறா, தட்ட மாட்டான், நாம தட்டுவோம். இந்த வீட்டை எடுத்தவர் இதை விட பெரிய வீட்டை எனக்கு கொடுப்பார். அல்லேலூயா. மறப்பேனோ உமது அன்பை, மண்டிடுவேனும் பாதத்திலே, எபினேசரே ஆராதனை. இந்த கூரை வீடு இருக்கும் போது அது சின்ன வீடு, இந்த ஸ்டேஜ் பெருசா. எங்க வீடு ஒத்த பேனு, 4 பேர் படுத்திருப்போம். அதுல எங்க அக்காவுக்கு அட்டினா அட்டி செம்ம அட்டி வாங்குவா, என்கிட்ட போட்டு வெளுத்தெறிஞ்சிருவான். ஆமா, என்னது பெட்டு சண்டை வரும், கட்லு சண்டை வரும், தானு சண்டை வரும். காத்து எனக்கு வல்லடி, காத்து வர்றதுக்கு என்ன பண்ணுவான், ஒத்த பொம்பளை புள்ள மாட்டிப்பா எங்கள்கிட்ட. அதுல திட்டு புடு ஏசப்பா என்ன ரெச்சிப்புக்குள்ள நடத்தி விட்டாரு. அப்ப ஜெபம் பண்றதுக்கு ஒரு இடமே இருக்காது. இந்த பொம்பளை பிள்ளை இருக்கிற இடத்துல ஒரு மரவு கட்டிருப்பாங்க, அந்த பக்கம் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு. அந்த மாதிரி எங்க அப்பா ஒன்று கட்டி வச்சிருந்தாரு, அந்த இடத்துல நான் உள்ள போய் பூந்துட்டேன். எதுக்கு? ஜெபம் பண்ண. எங்க அம்மாவுடைய பழைய புடவை, அல்லேலூயா சொல்லுங்க, எங்க அக்காவுடைய பழைய புடவையெல்லாம் தூக்கி தொங்க விட்டுட்டு உள்ள போய் மறைஞ்சிருந்து தேவ சமூகத்தில் காத்து கிடப்பேன். ஆமென். ஆமா, அந்த அறைக்குள்ள அந்த ரூம், அந்த 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 போர்வையை அந்த புடவையை விளக்கிட்டு யாரும் உள்ள போக முடியாது. என்ன கலன்னு ஒரு தடவை அவ போயிட்டா, தூக்கி அடிச்சிச்சு பாருங்க ஒரு வல்லமை, பயங்கர பவரா இருக்கும் அந்த இடம். ஆமென். அங்க ஆரம்பிச்சதுதான் இந்த ஊழியம். இன்னைக்கு கர்த்தர் எத்தனையோ ஸ்டார் ஹோட்டல்ல கொண்டு தங்க வைக்கிறாரு. ஆமென் சொல்லுங்களேன். அந்த வனாந்தரத்திற்காக இன்னைக்கு நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவேன். அந்த வனாந்தரத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், அந்த வனாந்தரத்தில் இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த வனாந்தரத்தில் எங்களை கடந்து வர வச்சதுக்காக ஸ்தோத்திரம். அந்த வனாந்தரம் இருந்ததுனால தான் அப்பா எங்களுக்கு ஒரு நீர் ஊற்ற கொடுத்திருக்கிறார். கையை தட்டி எத்தனை பேர் நான் சொல்ல புரியுது? நான் அடிக்கடி ஒரு வசனம் என்னோட பேசும், இள வயதில் நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது. நான் ஜுஜுமா பார்த்து அடிக்கடி எனக்கு இந்த வசனத்தை தான் நான் பார்ப்பேன். நுகத்தை சுமக்கிறது நல்லது, பின்னாடி அவ வாழ்க்கை எடுத்து கட்டப்படும் செழிப்பான இடத்தில். பைபிள் சொல்ல, தாவீது சொல்றாரு, அவர் ரொம்ப வருத்தமான இடத்துல நம்மளை கடவுள் நடத்துவாராம். இடுப்புல பாரத்தை ஏத்துனாராம், இல்ல இடுப்புல பாரத்தை வச்சுட்டார், தீயையும் தண்ணீரையும் கடக்க வச்சார். ஆனா முடிவை பார்த்தா ஒரு செழிப்பான இடம். எத்தனை பேருக்கு அந்த செழிப்பு வேணும்? அப்ப வருத்தத்தை குறித்து கவலைப்படாத, வனாந்தரத்தை குறித்து கவலைப்படாத, பலவீனத்தை குறித்து கவலைப்படாத. இதற்கு பிறகு ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். இந்த செப்டம்பர் மாசம் உனக்கு ஒரு நீர் ஊற்று, ஒரு கேணி கிணறு உனக்கு வெட்டப்படுது. அல்லேலூயா சொல்லு, ஆமென் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில வித்தியாசத்தை நீங்க பார்ப்பீங்க. அந்த வனாந்தரம் தான். அந்த மகளை, அந்த பிள்ளையை எனக்கு ஒரு டைம் தான் பார்த்துருக்கேன். ரொம்ப கவலையா இருக்கும் அவளை நினைச்சா. அந்த உட்காந்துருக்கா பாருங்க, கவலையா இருக்கும் அவளை பார்த்தா. ஏன் தெரியுமா? 7000 ரூபாய் சம்பளம். அப்பா என்ன வேலை செய்யறாரு? சாதாரண வேலை. அம்மா என்ன வேலை செய்யறாங்க? சாதாரண வேலை. அடுத்தது படிக்கணுங்கிற எய்ம். நான் போன மாசம் சொன்னேன், ஏதாவது ஹெல்ப் வேணா என்கிட்ட கேளு, நான் தரேன் உனக்கு. ஒரு பொல்லாதவர்களா எங்களுடைய இருதயமே இப்படி நினைக்குதுங்க. என் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கணும் நான் நினைக்கிறதே கிடையாது. யாராவது கேட்ட டப்புன்னு அனுப்பிடுவேன். யாராவது கேட்குறாங்கன்னு வச்சுக்கேன், ஐயோ 5000 தானே இருக்கு, அந்த எண்ணமே வராது எனக்கு. கேட்குறாங்கன்னா உடனே கொடுத்துருவேன். ஏன் தெரியுமா? கொடுக்க கொடுக்க தான் எனக்கு ஒரு நீர் ஊற்ற கர்த்தர் கொடுப்பாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனையோ இடத்துல நான் பார்க்குறேன், எத்தனையோ இடங்களை நான் பார்க்குறேன். வறுமை எப்பயுமே நம்மளை அலங்கரிக்க கர்த்தர் விட மாட்டார். நம்மளுக்கு செழிப்பை தான் தேவன் நமக்கு அலங்காரமாக கொடுப்பார். வறுமைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், செழிப்பு வரும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுறாரு? சங்கீதம் 107 நீங்க வாசிங்க. நான் 1ஆம் வசனம் கொஞ்சம் குயிக்கா படிமா. சங்கீதம் 107. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எப்படி ஆரம்பிக்குது இந்த சங்கீதம்? எப்படி ஆரம்பிக்குது? கர்த்தரை துதியுங்கள், சொல்லுங்க வாய் திறந்து, அவர் நல்லவர். ஆமா, இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். எப்படி ஆரம்பிக்குது? அவர் நல்லவர். 4ஆம் வசனம் வாங்களேன்.
அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல், என்னடா அது, ஆரம்பம் நல்லதா இருக்கு. ஆரம்பம் ஆமா, அவர் நல்லவர். ஆனா 4ஆம் வசனம், அவர்கள் ஆமா, தாபரிக்கும் ஊரை காணாமல், காணல. ஆனா கர்த்தர் நல்லவர். சட்டம் இல்ல, கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க வாய்த்தர, சோறு இல்ல, கர்த்தர் நல்லவர். காசு இல்ல, கர்த்தர் நல்லவர். பலன் இல்ல, கர்த்தர் நல்லவர். மரியாதை இல்ல, கர்த்தர் நல்லவர். குற்றச்சாட்டு, கர்த்தர் நல்லவர். அவமானம், கர்த்தர் நல்லவர். நான் சொல்றேன், கர்த்தர் நல்லவர்னு சொல்றவனுக்கு கர்த்தர் நல்லவரா தான் இருப்பார். சொல்லுங்க வாயத்திலிருந்து, கர்த்தர் நல்லவர்னு சொல்றவனுக்கு கர்த்தர் நல்லவரா தான். நீயே இவ்வளவு நல்லவனா இருக்க, அவர் நல்லவர் தானே. நல்லவரா வெளிப்படுத்த மாட்டாரா? வெளிப்பட மாட்டாரா? ஆமென் சொல்லுங்களேன். தாபரிக்கிற ஊரை பார்க்க முடியலங்க. அவர்கள் வனாந்திர வழியாய் நடந்தாங்க, அவாந்திர வழியாய் நடந்தாங்க, பசியாக இருந்தாங்க, தாகமா இருந்தாங்க. அவருடைய ஆத்துமா எப்படி இருந்துச்சாம்? தொய்ந்ததா இருந்தது. தங்கள் ஆபத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. ஆமென். எல்லாம் இருக்கு, எனக்கு சுகவீனம் இருக்கு, பலவீனம் இருக்கு, அவமரியாதை இருக்கு, கஷ்டம் இருக்கு. இல்ல நம்ம ஒண்ணு நம்ம நினைப்போம், ஆனா நடக்கிறதெல்லாம் வேற மாதிரியே இருக்கும். எல்லாம் வித்தியாசமா இருக்கு, எல்லாம் வேற மாதிரி இருக்கு. ஆனா ஒன்னும் இருக்கு, கர்த்தர் நம்மளோட இருக்கிறாருங்கிற ஃபெய்த்தும் நம்மளோட இருக்கு. பைபிள் சொல்லுது, அவர்களை தேவன் கைவிடல, செவ்வையாய் நடத்தினார். தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர செவ்வையாய் நடத்தினார். பக்கத்துல கையை பிடிங்களேன். நீ ஊரை காணாம அலைஞ்ச, எங்க போய் சேர்றதுன்னு தெரியாம அலைஞ்ச, கர்த்தர் உன் ஊருக்கு நேரா செவ்வையா நடத்துறார். அண்ணன் ஆமென் சொல்லுங்க. உனக்கு தேவையான இடத்துக்கு நேரா உன்னை செவ்வையாப்பா நடத்துவார். பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. தேவ பிள்ளைகளே, ஒரு கூட்டம் ஊர் போய் சேர முடியாம, வழி தெரியாம, அவமானத்தோட, கண்ணீரோட, பசியோட, தாகத்தோட அலைஞ்சிட்டு இருந்தாங்க. தேவனுடைய வல்லமை, கிருபை, பலன், வாக்குத்தத்தம் செவ்வையாய் அவர்கள் நடத்துனுச்சு. இன்னைக்கு இந்த செப்டம்பர் மாசம் நான் சொல்றேன், உங்களை ஆண்டவர் செவ்வையா நடத்துவார். உங்களுடைய வாழ்க்கையில கரப்ஷன் இருக்காது, உங்களுடைய வாழ்க்கையில கரப்டட் இருக்காது. நீங்க செவ்வையாய் நடத்தப்படுவீங்க. புரிஞ்சவங்க மட்டும் நல்ல கையை தட்டி. வறண்ட நிலத்தை போல் இருந்தோமே, எங்களை வயல்வெளியாய் மாற்றி நீரையா. வறண்ட நிலத்தை போல் இருந்தோமே, எங்களை வயல்வெளியாய் மாற்றி நீரையா. எங்களை வயல்வெளியாய் மாற்றி நீரையா. எங்களை வயல்வெளியாய் மாற்றி நீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய், பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. எங்களை அப்படியே அப்படியே தள்ள கை சொல்லுங்க. கண்ணீரிலே மூழ்கி இருந்தோமே, எங்களை களிப்பாக, உண்மையாவா,
எங்களை களிப்பாக சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எங்களை கண்ணீரிலே மூழ்கி இருந்தோமே, எங்களை களிப்பாக மாற்றி நீரையா. கண்ணீரிலே எங்களை களிப்பாக, ஓ எங்களை களிப்பாக மாற்றி நீரையா. எங்களை களிப்பாக பாலைவனமாய் இருந்த எங்களை சொலைவனமாய். நான் சொல்றேன், உங்கள் அப்பா செவ்வையா நடத்துவார். தாபரிக்கு ஊருக்கு நீ போவ, வாலிப தம்பி தங்கச்சி, உன்னுடைய லைஃப்ல, உன்னுடைய ஃபியூச்சர்ல, உன்னுடைய எஜுகேஷன்ல நீ வெல் செட்டில்டா மாறுவ. கர்த்தர் உன்னை அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு நேரா உன்னை நடத்துவார். ஆமென். சொலைவனமாய் மாற்றி நீரையா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? என் வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறும், என் பிள்ளைகளுடைய நிலைமை நல்லா வரும். சொல்லுங்க வாயை திறந்து. என் வாழ்க்கை மேன்மையா இருக்கும். அரை மைண்ட்ல நான் இருக்க மாட்டேன், முழு மனதோட முழுமையான இருதயத்தோட ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறது போதும்னு நான் நினைச்சு. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் என்னை உயர்த்துவார்ங்கிற ஒரு நிச்சயத்தோட அதான் ஆண்டவர் சொன்னாரு, வனாந்தரம் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், வனாந்தரம் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னொரு காரியம் சொல்லவா, இன்னொரு காரியம் சொல்லவா. எசையா 43க்கு வாங்கலாம். அதுல 18ஆம் வசனத்துல இருந்து வாங்கலாம். முந்தினவைகளை நினைக்காத. இப்ப பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து நீங்க சொல்லுங்க, முந்தினதை நினைக்காத. முடிவு பரியந்தம், முடிவு பரியந்தம் முந்தினதை நினைக்காத, பூர்வமானதை சிந்திக்காத. ஏன் தெரியுமா? புதிய காரியம் நடக்க போகுது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. புதிய காரியத்தை அவர் கேட்கிறாரு, நீங்கள் அதை அறியீர்களா? உனக்கு தெரியுமா நான் செய்ய போற விஷயம்? உனக்கு தெரியுமா? மனசிலாயும் உனக்கு தெரியுமா? நீ அதை அறிவாயா? உனக்கு தெரியாது. ஏன்னா 1.4 கிராம் மூளை இருக்கு நம்பிக்கிட்டு இருக்காள் நாம. உனக்கு புரியாது. நான் சொல்றேன் கேளு. என்ன எப்படிப்பட்ட புதிய காரியம்? வனாந்தரத்துல வழி உண்டாக போகுது. தீர்க்க தரிசனம். வனாந்தரத்துல மூளை மூணே வனாந்தரத்துல வழி உண்டா போகுது. வனாந்தரத்துல வழியையும் அவாந்திர வெளியில ஆறு, அவாந்திர வெளி ஆறு. அவன் சொல்லுங்க. அல்லேலூயா. என்னை பார்த்தா பெரிய பணக்கார மாதிரி தெரிஞ்சு போல இருக்கு. ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க, ஐயா, அவங்க சம்பந்தம் இல்லாத ஆளு, அவங்க சொல்றாங்க, பிரேயர்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு இடப்பற்றாக்குறை இருக்கும். யாரு? அவன் சொல்றான், இடப்பற்றாக்குறை இருக்கும். ஒரு 80 குழியில இடம் இருக்கு, திடலா இருக்கு, குழி 3000 ரூபாய்க்கு நான் தரேன், வாங்கிக்கிறீங்க. வாங்குறான். என்னடா இது புது கதையா இருக்கு? நம்ம லிஸ்ட்ல இது கிடையாது. சில நேரங்கள்ல இந்த வசனத்தின்படி நான் சொல்றேன், கோட்டாங்குஞ்சுகள் கூட, வலு சர்ப்பம் கூட உனக்கு கனத்தை கொடுக்கும். கையை தட்டி. எத்தனை பேர் விசுவாசிக்கிற? எத்தனை பேர் விசுவாசிக்கிற? அடுத்த வசனத்தை படிங்க. கோட்டான் குஞ்சுகளும் வலு சர்ப்பங்களும் என்னை கனம் பண்ணும். யாரை கனம் பண்ண போது? சர்ப்பமான தந்திரமுடைய ஜனங்கள், கோட்டான் குஞ்சுகள், இரவிலே நடுகிற, இரவிலே நடமாடுகிற, இரவிலே பறந்து கொண்டிருக்கிற, இரவிலே தூச்சி கொண்டிருக்கிற சில டிக்கெட் எல்லாம் உன்னை பார்த்து என்னை பார்த்து கனம் பண்ணுகிற ஒரு மாதம் இந்த மாதம். அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்டீபனோ அல்லது சேவியோரோ சொல்றது இல்ல. யார் சொல்ல போறா? கலியமூர்த்தி சொல்ல போறான். பிரைஸ் லார்ட் பிரதர். இப்படியே உட்கார்ந்திருக்காதீங்க. உங்க அவிசுவாசத்துல நான் மண்ணள்ளி போடுறேன், உங்க விசுவாசத்துக்கு தண்ணி ஊத்துறேன். கையை தட்டி ஆமீன் சொல்லு. ஆமீன் சொல்லு. ஆந்திரா மீட்டிங் நாங்க போயிருந்தோங்க. என்ன ஊரியா போயிருந்தோம்? ஆந்திரா. ஆமா, மீட்டிங் ஸ்பாட்ல நிக்கிறேன், மேல நிக்கிறேன். ஒரு RSS காரன் துருன்னு மூச்சான், வம்போலக்கே வந்தான். என் காருக்கிட்ட வந்து நின்றுக்கிட்டான், போனை போடுறான், யாரையும் கூப்பிடுறான், என்னமோ நடக்குது. நான் பிரசங்கம் பண்ணிட்டே தான் இருக்கேன் ஆந்திராவில். 3வது நாள் பார்த்தான், என்ன நடந்துருந்தல்ல, நேரா மேடைக்கு வந்தான், நெடுஞ்சானா என் காலில் கொடுத்துட்டான். ஐயா சாமி என்ன மன்னிச்சிரு. கையை தட்டி முனியாண்டி பிரைஸ் லார்ட் சொல்ல போறான். கர்த்தர் அப்படிப்பட்ட கனத்தை இந்த கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் இனி வரும் காலங்கள்ல இந்த வருஷத்தின் முடிவுகளை கொடுக்க போறாரு.
எங்கெல்லாம் காவி கொடி பறக்குதோ அங்கெல்லாம் சிலுவை கொடி பறக்க போதே. கையை தட்டு. எங்கெல்லாம் உன்னை உதாசீனப்படுத்தினானோ அங்கெல்லாம் நீ உயர்ந்திருக்க போற. அங்கெல்லாம் உன்னை கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறார். என்ன வேர்ட் ஆஃப் காட் அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? தாம் சொன்னதை குறித்து மனஸ்தாபப்படுவாரோ? தாம் சொன்னதை செய்து முடிக்கும் வரை என்னையும் உன்னையும் கைவிடாத தெய்வம். அவர் சொல்றாரு, உன்னை கனப்படுத்தும்படி வலு சர்ப்பங்களையும் கோட்டாங்குஞ்சுகளையும் இன்னும் காட்டுக்குள்ள இருக்கிற வீட்டுக்குள்ள நடக்கிற பொல்லாத விலங்குகளை கூட உன்னை கனப்படுத்துகிறதாய் நான் மாற்றப் போகிறேன். ஆமென், ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கம்மா? எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னை தெய்வம் அப்படி ஒரு உயரத்துக்கு கொண்டு வர போறாரு. என் ஊழியத்தை அப்படி கொண்டு வர போறாரு. ஆமென் சொல்லுங்க. ஆமா ஆமா ஆமா. நம்ம உயர அவர் உயர்ந்துகிட்டு இருக்கிறார். ஹென்றி சாமுவேல் உயர உயர, ஆமா, நீர் உயர வரப்பு உயரும். கர்த்தர் உயர்ந்து கொண்டே இருப்பார். ஊழியம் உயர உயர கிறிஸ்தவம் வளர்ந்து கொண்டே இருக்கும். நம்பிக்கை உண்டு. இந்த வனாந்தரம் மாறப்போகுது. அந்த வனாந்தரம் மாறப்போகுது. அந்த வனாந்தரம் மாறப்போகுது. மோசேன்னு ஒரு தாத்தா வனாந்தரத்தில் அலைஞ்சாரு. எத்தனை பேர் வனாந்தரத்தில் அலைஞ்சிட்டு இருக்கிறோம்? அவங்களுக்கு தான் இந்த செய்தி. ஆமா, மோசேன்னு ஒரு தாத்தா வனாந்தரத்தில் அலைஞ்சாரு. வந்து பார்த்தாரு, ஓரேபு மட்டும் வந்தாரு. படான்னு அப்பா வெளிப்பட்டாரு. இப்போ நான் சொல்றேன், கடைசியா சொல்றேன் ஒரு வார்த்தை. நீ வனாந்தரத்தில் அலைஞ்சிட்டு தானே இருக்கிற. அப்பாவை அக்கினியா பார்க்க போற. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் புரியுது? எத்தனை பேர் புரியுது? எத்தனை பேர் புரியுது? தகப்பனை நான் அக்கினியா பார்க்க போறேன். இது வரைக்கும் ஆட்டை தூக்கிட்டு இருந்த மேய்ப்பரா பார்த்தேன். ஆமென் தானே? சில இடத்துக்குலாம் போய் ஆட்டை தூக்கின இயேசுநாதரே வச்சிருப்பாங்க நிறைய பேர். இல்ல இல்ல, அது பத்தாது. இந்த கடைசி காலத்துக்கு அக்கினிமயமான தெய்வமாய் அவரை நம்ம பார்க்கணும். அக்கினி ஒரு மனுஷனை நடத்தும். அக்கினி ஒரு மனுஷனை ஈர்க்கும். அக்கினி ஒரு மனுஷனோட பேசும். அக்கினி ஒரு மனுஷனை அடையாளப்படுத்தும். ஆமென் சொல்லுங்களேன். வனாந்தரத்தில் அலைஞ்சிட்டு இருக்கிற உன்னை கர்த்தர் தம்முடைய அக்கினியினால சந்திக்க போகிற. கையை தட்டி ஆமென் சொல்லி என் அக்கினியா பார்க்க போறாரு. என் அக்கினியால பார்க்க போறாரு. அவருடைய கண்கள் அக்கினிமயமான கண்கள். அவருடைய கண்கள் அக்கினி சுவாலை போட்டு இருக்கிறது. அந்த அக்கினிமயமான கண்கள் சொகுசு பங்களால இருக்கிறவனை பார்க்கல, அரண்மனையில் இருக்கிறவனை பார்க்கல, ஏசி ரூம்ல உட்கார்ந்து இருக்கிறவனை பார்க்கல. யாரை பார்த்துச்சு? வனாந்தரத்தில் ஒரு தரிசனத்தோடு எகிப்தில் இருக்கிற ஜனங்கள் மேல பரிதவிச்சு கொண்டு, ஐயோ என் ஜனங்கள் படாதபடு படுறாங்களே, அங்கேருந்து முடியாந்துட்டோமே, நம்ம இருந்தாலாவது 4 பேர் அடிச்சு கொள்வோமே, இப்போ என் பிள்ளைங்க என்ன பாடு. ஒருவேளை அவருடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல இந்த எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருந்திருக்கும். அப்படிப்பட்ட தரிசனம் உள்ள பிள்ளைகளை கர்த்தர் இந்த மாசம் சந்திக்க போறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இந்த பிரபாகரன் கொஞ்சம் அவனை கை மட்டும் கூட. ஒரு நாள் எனக்கு ஃபோனு, ஐயா அண்ணே நான் பருத்திக்குடியிலேருந்து பேசுகிறேண்ணே. எனக்கு இந்த பருத்திக்குடிங்கிற ஊர் எங்கே இருக்குன்னே தெரியாது. நான் போனதே கிடையாது. எங்கேயா இருக்குது? நான் நினச்சிக்கிட்டேன் அது மலேசியாவுக்கு பக்கத்தில் இருக்குன்னு நினச்சிக்கிட்டேன். எங்கே? ஆனால் ஸ்லாங்லாம் பார்த்தா வேறு மாதிரி இருக்க. நம்ம அளவு தான். எங்கே இருக்குன்னு கேட்டேன். கொள்ளிடங்காரண்ணா. அப்படியா? என்னப்பா அண்ணன்? யூடியூப்பில் உங்களை பார்த்தேன், உங்கள் செய்தி ரொம்ப நல்லா இருக்குது, உங்களை பார்க்கணும், எங்கே வந்தால் பார்க்கலாம். நீ ஏன் வர? கட்டு பண்ணாருக்குடிக்கு நான் வரேன், என்னை வந்து நீ பாரு. அன்றைக்கி வந்தான், 2 பேரை அழைச்சிட்டு வந்தான். கர்த்தருடைய வல்லம் அந்த பிள்ளைகளை தொட்டிச்சு. இன்னைக்கு ஒரு ஊரே அழைச்சிக்கிட்டு வர்றான். கையை தட்டுங்களேன். ஒரு மனுஷனை அக்கினி சந்திக்கணும். ஆமே. ஐயோ அழைச்சிட்டு போனா ஹென்றி சாமுவேலுக்கு பேர் வந்துருமே, ஹென்றி சாமுவேல் வந்து வளர்ந்துருவானே. நீ நினைக்க வேண்டாம். அவர் முடிவு பண்ணிட்டாரு. கையை தட்டி. அவரு மோசேயை உயர்த்தணும்னு முடிவு பண்ணிட்டாரு. ஆடு மேய்ச்சவனை 6 லட்சம் பேரை மேய்க்க வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அவர் செய்ய நினைத்ததை ஒருத்தனாலும் தடை பண்ண முடியாது. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. நீ உங்களை பார்த்து நான் சொல்றேன், உங்களை அக்கினி சந்திக்க போகுது. வனாந்தரத்தில் நீரூற்று, வனாந்தரத்தில் செம்மையாய் நடத்துகிற ஒரு தேவக்காரம், வனாந்தரத்தில் கனம் உண்டாக போகுது, வனாந்தரத்தில் கர்த்தரே முன்னாடி வந்து பிரசன்ட் ஆக போறார். கையை தட்டி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப மகிழ்ச்சி வருமா இல்லையா? மகிழ்ச்சி வருமா இல்லையா? சில குடும்பங்கள்லாம் பார்த்துருக்கிறேன், ஒண்ணுமே இருக்காது ஆனால் சந்தோஷமா இருப்பாங்க. சில குடும்பங்கள்ல இல்ல ஒண்ணுமே இருக்காது ஆனால் எப்படி இருப்பாங்க? மகிழ்ச்சியா இருப்பாங்க, ஜாலியா இருப்பாங்க. சில குடும்பங்கள்ல எல்லாருக்கும் பொண்டாட்டி மூக்குக்கு மேல கோவப்படுவா, பொண்டாட்டி போய் சுவங்கி படுப்பா, புருஷன் போட்டு உதப்பான். சில குடும்பங்களை நான் பார்த்துருக்கிறேன். என் அன்பு தேவ ஜனமே, கர்த்தருடைய குடும்பம் ஒன்று உண்டு. அது தேவன் நடத்துகிற குடும்பமா இருக்கும்.
அந்த குடும்பத்துல மகிழ்ச்சி பெருக்கணும். கொர்நேலியு குடும்பத்தை கர்த்தர் மகிழ்ச்சியினால நிரப்பினாரு. ஆமென் சொல்லுங்களேன். ஒருவேளை வனாந்தரம் இருக்கலாம், ஒருவேளை தவிப்பு இருக்கலாம், ஒருவேளை பலவீனங்கள் இருக்கலாம், ஒருவேளை சோர்வுகள் இருக்கலாம், ஒருவேளை சச்சின்னு ஓடுறோமே, இந்த வாக்குத்தத்த கூட்டம் ஓடுறோமே, இன்னும் ஒரு நன்மை நடக்கலேன்னு சொல்லி ஒருவித எம்டி, ஒருவித காலியா நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, உன் வனாந்தரத்துல ஒரு நீரூற்றை நீ பார்க்க போற, வனாந்தரத்தில் உன்னை நடத்துற ஒரு கரத்தை நீ பார்க்க போற, வனாந்தரத்தில் ஒரு கணத்தை நீ பார்க்க போற, வனாந்தரத்தில் என்னையே நீ பார்க்க போற. ஆமென் சொல்லுங்களேன். ஆமாம், இந்தியானெல்லாம் இன்னைக்கு ஊழியம் செய்கிறேன்னா உண்மையாக சொல்கிறேன், நான் வனாந்தரத்தை பார்த்து பழக்கப்பட்டவன். எனக்கு அதில் கொஞ்சம் பெருமையும் கூட. நான் வனாந்தரத்தை பார்த்தேன். நல்ல சட்டை இருக்காது, நல்ல பேண்ட் இருக்காது, நல்ல சாப்பாடு இருக்காது. எங்கள் அம்மாவை நினச்சாலாம் நான் நேற்று கூட முந்தா நாள் கூட நான் ஸ்கூலில் உட்காந்துருக்கும் போது எங்கள் அம்மாவை நான் நினச்சி பார்த்தேன். அந்த நாளில் வடை சுட்டு கொடுப்பாங்க எங்கள் அம்மா, அந்த ஞான புள்ளத்துக்கு வடை சுட்டு கொடுத்து அதில் வர காசை வச்சு தான் எங்களை குடும்பம் நடத்துனாங்க எங்கள் அம்மா. ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கி அநேகருக்கு ஃப்ரீயாக நாங்கள் வடை வாங்கி தர்றோம், அநேகருக்கு நல்ல சாப்பாடு வாங்கி தர்றோம், அநேகரை காரில் அழைச்சிட்டு போகிறோம், அநேகருக்கு நல்ல நிலைமையில் அநேகரை உயர்த்தி வைக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய ஆரம்பம் அந்த வனாந்தரம். ஆமென் சொல்லுங்களேன். ஆரம்பத்தில் அற்பம், ஆனால் முடிவு சம்பூரணம். உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், கர்த்தர் பதிலளிக்க வருவார். நீ கவலைப்படாத. நீங்கள் யாராக வேணா இருந்தாலும் சரிதான், நீ யார் உங்களை பற்றி பேசினாலும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை குறித்து என்ன பேசுறதுன்னு காது கொடுத்து கேளுங்க. ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்னத்தை கொடுக்க முடியும்? என்ன கொடுக்க முடியும்க்கா? என்ன ஜெயங்கொண்டாக்கா? ஜெயங்கொண்டம் தானே கரெக்டா? பந்தநல்லூர். என்னத்தை கொடுக்க முடியும்? ஒன்றும் கொடுக்க முடியாது. ஊழியம் செய்யலாம், ஜீவனை கொடுக்கலாம். ஆமென் சொல்லுங்களேன். இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. வாலிப பிள்ளைகளாம் நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இன்னைக்கு நீங்கள் உழைக்கலைன்னா நாளைக்கு உங்களால் உழைக்கவே முடியாது. எனக்கு பார்க்குறேன், ஒருத்தன் வரமாட்டான் ஹெல்ப்புக்கு. ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஏசாயா 35:4 கொஞ்சம் வாசிங்க. மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்ட. நீ முதலாவது வனாந்தரத்தில் மகிழ்ச்சியை கொடுக்க வருவார், இரண்டாவது நீதியை சரி கட்ட வருவார். பக்கத்தில் கைப்பிடிச்சு குளிக்க சொல்ல, நீதி சரி கட்டப்படும், நீதி சரி கட்டப்படும். ஆமா, நீதியை சரி கட்டுகிற நாள் என் மனசுல இருக்குங்கிறார் அவரு. அதான் பைபிள் சொல்லுது. எசையா 63:4 நினைக்கிறேன். நீதியை சரி கட்டும் நாள் என் மனதில் இருக்கிறது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. அவர் மனசுல வச்சிருக்கார். கர்த்தர் எல்லாத்தையும் பார்க்கிறார். பைபிள் சொல்லுது, நீதியை நான் சரி கட்டுவேன். இஸ்ரேல் ஜனங்கள் கானானை நோக்கி அப்படியே நடக்கிறாங்க, கானானை நோக்கி நடக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் முடிவு பண்ணிட்டாருன்னா ஒரே நாள் ராத்திரியில் நடந்து முடியும் எல்லாமே. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? எஸ்தரை உயர்த்தணும்னு முடிவு பண்ணாரு, மொர்தேகாயை உயர்த்தணும்னு முடிவு பண்ணாரு, ஒரே நாள் ராத்திரியில். தாவீதை உயர்த்தணும்னு முடிவு பண்ணாரு, ஒரே நாள் ராத்திரியில். இல்லையா? இயேசுவையே உயர்த்தணும்னு முடிவு பண்ணாரு, ஒரே நாள் ராத்திரியில். அந்த ராத்திரியில் தான் பேசினாங்க, அடுத்த நாள் அவர் உயர்ந்துட்டார். கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்தணும்னா 40 நாள் 50 நாள்லாம் பிளான் பண்ண மாட்டார். ஒரே நாள் தான். அன்னைக்கு ராத்திரி முடிவெடுப்பாரு, அடுத்த நாள் உயர்வு வந்துடும். நான் சொல்ல புரியுதா? ராத்திரி பூரா எதிர்க்க செங்கடல் இருந்தது, பின்னாடி பார்வோன் சேனை துரத்துனுச்சு. அந்த ராத்திரி பூரா அடே குழப்பம், அடே குழப்பம். நீங்க பைபிள்ல வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். யாத்திராகம புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரத்துலேருந்து அந்த கண்டினியூஷன் அப்படியே வரும். 14ஆம் அதிகாரம் வரைக்கும் வரும். அப்படியே அந்த போராட்டமான ஒரு சூழல். பயந்தான், மோசேயை எதிர்த்தான். கர்த்தர் வாக்கு கொடுத்தார், என்ன ஏன்டா பார்க்குற, கோலை நீட்டி செங்கடலை பொளந்துடுறான்ட்டாரு. பைபிள் சொல்லுது, நீதியை சரி கட்டும் நாள். என் பிள்ளைகளுக்கு நான் நீதி செய்ய போறேன். இன்னைக்கு இந்த மாசம் நான் செய்ய போறேன், இந்த வருஷம் நான் செய்ய போறேன். அவன் குடும்பத்தில் ரொம்ப கஷ்டப்படுறான், அவனுடைய சூழ்நிலை ரொம்ப வித்தியாசமா இருக்கு, அவனுடைய ஊழியத்தில் ஆள் இல்லாமல் தடுமாறுறான்.
பார்த்துக்கிட்டே இருப்பார். ஒரே நாள் ராத்திரி கர்த்தர் அப்படியே லிஃப்ட் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதுங்க? அவ்வளோ போராட்டம் எதுக்கு தெரியுமா? இந்த செங்கடல் இறஞ்சிக்கிட்டு இருந்தது காரணம் எதுக்கு தெரியுமா? இந்த அலைகள் இவனை மிரட்டிக்கிட்டு இருந்தது காரணம் என்ன தெரியுமா? அந்த எகிப்தியனை கிட்ட கொண்டு வரதுக்காக கர்த்தர் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவனை ஒருத்தனையும் கூடலையே, அவரு ஒருத்தன் கூட மீந்திருக்கலையே. எகிப்தில் இருக்கிற அவ்வளோ பேரையும் கொண்டு வந்து எந்த வனாந்தரம், எந்த கடல் இவர்களுக்கு வழிவிட்டுச்சோ அதே கடல்ல அவர்கள் அத்தனை பேரையும் போட்டு மூழ்கடிச்சார. உனக்கு செய்ய மாட்டாரா? செய்ய மாட்டாரா? உன்னை எதிர்த்துக்கிட்டு இருந்தவன், நான் சொல்றேன், ஒரு ப்ராபசி சொல்றேன், உன்னை எதிர்த்துக்கிட்டு இருந்தவன் உன் கண்ணு முன்னாடி மாண்டு போறதை நீ பார்ப்ப. ஏன்னா இங்க அதுதான் நடந்தது. எகிப்தியனுடைய பிரேதங்கள் சமுத்திரத்தில் கரைகளில் கடந்ததான். என்ன அப்படி முறைக்கிறீங்க? ஆமீன் சொல்லுங்க. உன்னை மிரட்டுற காரியம் அது எதுவா நல்லா கவனிங்க. கோலியாத்து செத்துட்டான். என்ன கணியக்கா? கோலியாத்து செத்துட்டான். அவனுக்குள்ள ஆவி இன்னைக்கு அந்த ஆவி இன்னைக்கு உயிரோட தான் இருக்கு. ஆமான் செத்துட்டான், ஆனா ஆமானின் ஆவி இன்னைக்கு உயிரோட தான் இருக்கு. பெலிஸ்தியன் செத்துட்டான், பெலிஸ்தியர்களுடைய ஆவி இன்னைக்கு உயிரோட தான் இருக்கு. பார்வோன் செத்துட்டான், பார்வோனுடைய ஆவி இன்னைக்கு உயிரோட தான் இருக்கு. சொல்ற புரியுதுங்களா? நல்லா கவனிக்கணும். இப்ப இந்த ஆவிகளுக்கு எதிர்த்து நம்ம நிக்கணும்னா கர்த்தருடைய துணை எனக்கு தேவை. கர்த்தருடைய துணை எனக்கு தேவை. நான் சொல்றேன், உன்னை எதிர்த்து நிற்கிற சமுத்திரங்கள் பிளக்கப்பட போகுது. உன்னை பின்னாடி துரத்திக்கிட்டு இருந்த காரியங்கள் இன்னைக்கு எத்தனை பேரால ஜெபம் பண்ண முடியலன்னு சொல்றீங்க? கை வைத்து காட்டுங்க. என்னால சரியா பழைய மாதிரி ஜெபம் பண்ண முடியல. நல்லா கையை வைத்துங்களேன். யாரா இருந்தாலும் கை வைத்துங்க. என்னால பழைய மாதிரி நான் ஜெபம் பண்ண முடியல. பழைய மாதிரினா முன்னாடி 2 நிமிஷம் பண்ணுவேன்னா இப்போ ஒரு 2.5 நிமிஷம் பண்றேன். அந்த கேஸ் அந்த குரூப் இல்லை. முன்னாடி நான் நல்லா ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணுவேன். கை வைத்துங்க ப்ளீஸ். நான் ஒன்று சொல்லவா? உங்களுக்கு விரோதமாய் மாந்திரிக கட்டு இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு விரோதமா ஒரு மாந்திரிக கட்டு வச்சிருக்கான் தேசத்தில். இதெல்லாம் எனக்கு ஏசப்பா சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த மாந்திரிக கட்டு எதுக்கு வச்சிருக்கிறான்னா கிறிஸ்தவன் ஜெபிக்க கூடாது. நீ ஜெபிச்சிட்டினா தேசம் வெளிச்சத்துக்கு நேரம் வரும். உன்னை அடக்கிறதுக்கு அவன் செய்யறது என்னன்னா மாந்திரிகம் பண்றான். இதை யாரை வச்சு பண்றான்? இந்த ஆவி எந்த ஆவினா, இந்த எண்ணத்தை யார் கொடுத்தான்னா இது பார்வோனுடைய ஆவி. ஆராதனை பண்ணாத, தூரமா போவாத, மிருகங்களை பலி கொடுக்காத, யாருக்கும் எந்த உதவியும் செஞ்சிடாத. இதெல்லாம் யார் சொன்னா? பார்வோன்னு சொன்னா. இன்னைக்கு நான் சொல்றேன், ஒரு ஸ்பிரிச்சுவலா ஒரு யுத்தம் நடக்க போது உங்களுக்கு விரோதமா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஸ்பிரிட்டை கர்த்தர் இன்னைக்கு டெமாலிஷ் பண்ண போறாரு. ஆமீன் சொல்லணும். ஆமீன் சொல்லணும். ஆமீன் சொல்லணும். நல்லா கவனிக்கணும். இப்போ நான் ஜெபம் பண்றேன், சிலர் வாமிட் பண்றீங்கல்ல, நீங்க வாமிட் நிறைய ப்ரேயர் பார்க்குறீங்க. போன மாதம் கூட நிறைய பேருங்க வாமிட்லாம் எடுத்தாங்க. அந்த வாமிட் எடுத்த பிறகு அவங்க வாழ்க்கை அப்படியே பிரைட்டாக மாறும். இங்கே என்ன நடக்குது? தேவ பிரசன்னம் வருது. ஏன் உங்களுக்கு உமட்டுது? ஒருத்தவங்க சந்தோஷப்படுறாங்க, ஒருத்தவங்க வாமிட் பண்ணுறாங்க, ஒருத்தவங்க சுருண்டு கீழே விழுறாங்க, ஒருத்தவங்க நல்ல ஆண்டவரை துதிக்கிறாங்க. ஏன் இங்கே நடக்குது? எப்படி நடக்குது? தேவ மகிமை அப்படி இறங்கி வருது. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆவியெல்லாம் வெளியில் கிளம்புது. அப்போ கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். இன்னைக்கு நான் சொல்றேன், கண்ணுக்கு தெரிஞ்ச எகிப்தியர் செத்தான். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு விரோதமாய் கண்ணுக்கு தெரியாமல் செயல்படுகிற அந்தகார கிரியைகள், அந்தகார வல்லமைகள், பொல்லாத கிரியைகள், மாயமந்திர சக்திகள், பில்லிசுனி ஆவிகள், அவைகளுக்கு ஏசப்பா இன்னைக்கு நீதியை சரி கட்ட போறாரு. ஆமீன் சொல்லுங்க. ஆமீன் சொல்லுங்க. அவைகளாம் அழிக்கப்பட போகுது. நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன், எனக்கு தெரியும் கர்த்தர் இந்த ஊழியத்தை அப்படிப்பட்ட கிருபையை வச்சிருக்கிறார். ஆமீன் சொல்லணும். ஆமீன் சொல்லணும். நீதியை சரி கட்டுவார். லோத்தோட வாழ்க்கை நிறைய பேசியிருக்கிறோம். லோத்தோட வாழ்க்கையில பாருங்களேன், ஒரே நாள் ராத்திரியில் அழிஞ்சாங்க எல்லாரும். ஆனா ஒரே நாள் ராத்திரியில் 8 பேர் காப்பாற்றப்பட்டாங்க. நான் சொல்றேன், நீ காப்பாற்றப்படுற லிஸ்ட்ல இரு. ஒரே நாள் தான், ஒன் டே நைட், அவ்வளவுதான். ஒரே நாள் ராத்திரி நீ காப்பாற்றப்படுவ. உனக்கு விரோதமாக இருந்த சில விஷயங்கள் பட்டு கீழே விழும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் உள்ளவங்க கை பிடிச்சு குலுக்கி சொல்லுங்க, ஒரே நாள் ராத்திரி நான் காப்பாற்றப்படுவேன். ஒரே நாள் ராத்திரி கர்த்தர் என்னை ரெக்கவர் பண்ணுவார். ஒரே நாள் ராத்திரி. ஆல்பர்டன் அப்படியே எந்திரிச்சு நில்லுங்க. அவரை பாருங்க. உங்க டிஎல்சி குரூப் எல்லாருக்கும் அவரை தெரியும். ஏன்னா பயங்கரமான பொலிட்டீஷியன் அவர், அரசியல்வாதி. அவர் பயங்கரமான அரசியல்வாதி. இங்க அரசியல்வாதியை கொண்டு வந்து ரேமாவில் உட்கார வச்சது எது தெரியுமா? தேவனுடைய வல்லமை. ஆமென்.
ஒரே நாள் ராத்திரி உட்காந்துங்கண்ணே, அவருக்கு கோவிட் வந்தது. 96% அடி, மூச்சு விட முடியாது, ஒரு நிமிஷம் அந்த மாஸ்க் எடுக்க முடியாது அவருக்கு. நான் நேராக தான் சொல்கிறேன், சாட்சியெல்லாம். அவர் பையன் தான் ஃபோன் பண்ணான், அண்ணே அப்பா உயிரோடு இருப்பாங்களா, மீண்டுருவாங்களா? எனக்கு அப்போ தான் அதனுடைய சீரியஸ்னஸ் புரிஞ்சிச்சு. ராத்திரி 12 மணி 11:45 அப்போ தான் எனக்கு ஒரு சீரியஸ்னஸே புரியுது. ஏய் நான் ஜெபம் பண்ணுறேன், நீ அமைதியாரு. நைட்டு 1:15 மணி இருக்கும், ஜெபம் பண்ண கரெக்டாக மணி 1:15 இருக்கும். அவனுக்கு ஃபோன் அடித்தேன், ஏசப்பா சொல்கிறாரா உங்கள் அப்பா சாவதில்லை பிழைத்து கொள்வார்னு ஏசப்பா சொன்னாராம். அடுத்த நாள் காலையில் மாஸ்க் எடுத்துட்டாங்க, கையை தட்டுங்களேன். அந்த ராத்திரி நம்ம நினைக்கிறோம் நம்மளை அறியாமலே எவ்வளோ யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு தெரியுமா? எங்கள் வீட்டுக்கு சுற்றி எவ்வளோ யுத்தம் நடக்கும் தெரியுமா? அங்கே இருக்கிற எல்லாருமே ஹிந்துஸ், நாங்கள் மட்டும்தான் ஏசப்பா பிள்ளை. அதுவும் வல்லமையான ஊழியத்தை கையில் எடுத்துருக்குறோம். எவ்வளோ போராட்டம் இருக்கும், எவ்வளோ காரியம் இருக்கும், நல்லா கவனிங்க. அதனால தான் ராத்திரில நான் தூங்கவே மாட்டேன், மூச்சே உட்காந்துருப்பேன். ஒரு 4 நாள் மீட்டிங் போயிட்டு வரேன், வந்து நைட்டு வீட்டில் படுக்கிறேன். எவ்வளோ பெருசு 2.25 அடி ஒன்று உள்ளே வருது, தலையிலேருந்து கால் வரைக்கும் முடி முளைச்சிருக்கு. இதெல்லாம் என்னது? அவன் ஆள் இல்லை, அவன் ஊரில் இல்லை, அவன் வீட்டுக்கு விட்டு போயிட்டான். போயிட்டு 2 நாளாவது 3 நாளாவது போய் வச்சுட்டு வந்துட்டாங்க. கத்தர் காட்டுறார் அடையாளம். அன்னைக்கு வச்சவன் அடுத்த நாள் காலில் மாவு கட்டு போட்டு போகிறான். நடக்கும், உன் கண்கள் அதை காணும். நல்லா கவனிக்கணும். விளையாட்டு இப்போ இங்கே ஒரு மகிமை இறங்கியிருக்கு, இந்த இடத்துல ஒரு பிரச்சனை இறங்கியிருக்கு. விளையாட்டுக்கு நான் பேசலை, ஒரு ஸ்பைனல் கார்டு பிரச்சனை, டெவில் கை வச்சுட்டான்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு நர்வ் ப்ராப்ளம், பிசாசங்க உட்காந்துருக்குன்னு அர்த்தம். ஒரு கணையம் ஃபால்ட் ஆகுது, பேய் எங்கே இருக்கு? எங்கள் அம்மாவுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆனிச்சு, 10.7 யூரியன் கிரியேட்டின் லெவலில், செத்து போயிடுவாங்கன்ட்டாங்க. எப்படி காப்பாற்றி உடனே உட்கார வச்சுருக்கோம்? அந்த கிட்னிக்குள்ளே இருந்த பேயை விரட்டினேன், கிட்னி ஒர்க் ஆரம்பிச்சிட்டு. நல்லா கவனிக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டணத்தின் தண்டனை. லோத்துக்கிட்ட ஆண்டவர் சொல்லும்போது, பட்டணத்தின் தண்டனைக்கு தப்புடா. உன் ஊரில் இருக்கிறன்னா உன் ஊருக்குள்ளே ஒரு தண்டனை இருக்கும், அந்த தண்டனையில் நீ போய் மாட்டாத. ஒரு விக்கிரகம் நிரம்பி இருக்குன்னா அந்த விக்கிரகத்துடைய தண்டனை அங்கே இருக்கும், அதில் நீ ஒரு நீதிமானா வாழ்ந்து காட்டு. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு மைண்டில் வச்சுக்கோ, நீதியை சரி கட்டுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நிச்சயமாக நான் சொல்கிறேன், நான் ப்ராப்பர்ட்டிகளாக தான் பேசுகிறேன். நேபுகாத்நேச்சார் நினைச்சானா, இது என்னுடைய பராக்கிரமத்தின் வல்லமை, நான் கட்டின மகாபாபிலோன். ஏன் தெரியுமா? சிலரை நான் பயப்படுறேன் ஊழியத்தில் இன்வால்மெண்ட், அந்த இன்வால்வ் ஆகாமல் நான் கொஞ்சம் எட்ட வைக்கிறதுக்கான அவங்கள்ட்ட இருக்க பெருமை எனக்கு பிடிக்காது, அவங்கள்ட்ட இருக்க தலகணம் எனக்கு பிடிக்காது. சீரியஸாக நான் சொல்கிறேன். கொஞ்சம் பெருமையாக இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் தாழ்மையாக இருந்தால் நான் எப்படி வேணாலும் பயன்படுத்துவோம் அவங்களை ஊழியத்தில். கொஞ்சம் ஒரு மாதிரி நம்ம ஒரு மாதிரி இருக்கிறோம் அப்படின்னா வேண்டாம்யா, நானே ஒரு மாதிரி தான் இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. நேபுகாத்நேச்சார் இருந்தது பெருமை, அந்த ராத்திரியிலே கத்த தள்ளினார். இப்போ பக்கத்தில் கையை பிடிச்சி குலுக்கி சொல்லுங்க, சில காரியங்கள் ராத்திரியே தள்ளப்பட போகுது. நேற்று ராத்திரி 3 காரியம் தள்ளப்பட்டுச்சு, நான் பார்த்தேன். நேற்று ராத்திரி 3 காரியம் தள்ளப்பட்டுச்சு. இந்த சர்ச்சை பாஸ்டர் எடிசனையா என்னுடைய நண்பர், அவர் எனக்கு இடம் கொடுத்துருக்காரு, நான் நடத்திட்டு இருக்கிறேன். ஒரு நாள் சொன்னேன், திடீர்னு தூங்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் அவர்கிட்ட சொன்னேன், ஐயா உங்கள் சபையில் இருக்கிற 3 பேரால் உங்கள் தலை கவிழ போதியா நான் பார்க்குறேன். இந்த சர்ச்சில் நடந்தது. தட்டி வச்சு உங்கள் சர்ச்சை மறைக்கிறாயா, அவமானப்படுத்த போகிறாங்க 3 பேர். அவர் அவ்வளோதான் ஒரு மாதிரி ஆகிட்டார். பசே ஐயா எனக்கா ஜெபம் பண்ணுங்கன்னாரு. கரெக்டாக அடுத்தடுத்த சம்பவங்கள் நடந்தது, அதெல்லாம் மீண்டு வந்தார் அந்த மனுஷன். நல்லவர்ல நம்ம ஆண்டவர். ஆமென் சொல்லுங்களேன். சில விஷயங்கள்லாம் அப்படியே அப்பட்டமாக கத்த பேசுவார், அப்பட்டமாக சொல்லுவார். தெய்வம் சொல்கிறத கவனித்து கேட்டுப்பார், உன் வாழ்க்கை ரொம்ப வெளிச்சமாக மாற ஆரம்பிக்கும். எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுதுங்க? ஏழைகளின் பல நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே, திக்கச்சோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே, இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெக்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிட கைத்தடி
உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. சொல்லுங்க. உம்மை தேடி வந்தோரை உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் அப்படி பாஸ். நல்லா கவனிங்க. நிறைய பேர் யாரையும் பார்க்குறோம், நம்ம யாரை பார்க்க போகிறோம்? அப்படி அனிதா மட்டும் கை வைத்து காட்டு. ஆமாம், ஒரு நாள் ராத்திரி என்ன பாடுபட்ட. அது ஒரு பாஸ்டருடைய மகங்க. அவங்க அப்பா நல்லா ஊழியம் செய்கிறவர், பயங்கரமான மாந்திரி. அவங்க வீட்டுக்காரங்க எங்கே இருக்கிறார் ஐயா பாருங்கள். அவர் நல்ல ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவர். இப்போ தான் நல்லா இருக்கிறாங்க அந்த குடும்பமே. கையை தட்டுங்களேன். ஆமென் சொல்லுங்க. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் பாருங்க. உமது திருநாமம், அந்த நாமத்தோட பேர் என்ன? அந்த நாமத்தோட பேர் என்ன? சொல்லுங்க வயதுல. இயேசு. சத்தமா சொல்லு. இயேசு. அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க பாருங்க. இயேசு. அவருடைய நாமத்தை அறிஞ்சு கூப்பிடுங்க. இயேசு. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கைதட்டி. உமது கைவிடப்படுவதில்லை. உங்களுக்கு தான் இந்த பாட்டு. உமது வெட்கப்பட்டு உமது திருநாமம் அறிந்தவர்கள் நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் எப்படி பாடலாம்? ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் சொல்லுங்களேன், சொல்லுங்க. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் திக்கச்சோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கச்சோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. சொல்லுங்க. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு, நீ வெட்கப்பட மாட்ட, கைவிட மாட்ட, அறிந்தவர்கள் நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை உண்மையாவா நம்பினோரை நீ உண்மையாவா நம்பினோரை நீ உம்மை தேடி வந்தோரை சொல்லுங்க. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை நம்பினோரை நீ சொல்ல சொல்ல அது பரலோகத்துக்கு போகும் அந்த வார்த்தை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை
நம்பினோரை நீ உம்மை தேடி வந்தோரை நம்பினோரை நீ உம்மை தேடி வந்தோரை உடைந்த பாத்திரம் என்று நீ எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீ எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீ எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீ எவரையும் எல்லாரும் இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீர நீதியை சரிகட்டும் நாள் என் மனதில் இருக்கிறதே. நான் நீதியை சரிகட்ட போறேன். இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் உண்மையாவா உமது திருநாமம் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி நான் பார்க்கிறேன் சிறுநீரக பிரச்சனைகள், கிட்னி ப்ராப்ளம் சரியாகுது. ஆவியான உணர்த்துறாரு. ஆமா 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 அப்படி வந்திருக்கிறவங்களை பார்க்கிறேன். ஒரு ஜீவன் அந்த எல்லைகளிலே பிரவாகிக்கிறத பார்க்கிறேன். கர்த்தர் அந்த சிறுநீரகத்தில் இருக்கிற பலவீனங்களை, சாபங்களை, அங்க இருக்கிற பொல்லாத மாந்திரிக கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவைகள் செயலிழந்து போகும்படி கட்டளை கொடுக்கிறேன். நம்பினோரை நீ மறப்பதில்லை. ஒரே நாள் ராத்திரி, ஒரே நாள் உன் வாழ்க்கையில ஒரு வெளிச்சம், ஒரு மகிமை, ஒரு மேன்மை, ஒரு ஆசீர்வாதம். மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை உம்மை வெறுப்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதியை சரிகட்டுவார், பதில் கொடுப்பார். ஒரே ஒரு காரியம் சொல்லி நான் முடிக்கிறேன். இனி உங்கள் வழிகள் எல்லாம் பரிசுத்த வழி என்று சொல்லப்படும். அப்படின்னு சொல்லுங்க. ஏசாயா 35:8 படிங்களாமா. கொஞ்சம் குயிக்கா படி. பெரும்பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி என்னப்படும். தீட்டுள்ளவன் பரிசுத்த வழி என்னப்படும். ஒரு பெரும்பாதை. இதுவரை நெருக்கத்தை பார்த்தோம், இப்ப விசாலத்தை பார்க்க போறோம். வனாந்தரத்தை பார்த்தோம், இப்ப ஒரு பெரிய பாதையை பார்க்க போறோம். எத்தனை பேருக்கு ஆண்டவர் பேசுறது புரியுது? எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுறது புரியுது? ஒரு பெரும் பாதை. ஆமென் சொல்லுங்களேன். இதுவரை நீ சுருங்கி இருந்தாய். நான் ப்ராபசியா சொல்றேன், இதற்கு பிறகு உன் பாதை பெருசா மாறும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அம்மா கிளம்பிட்டாங்க பெரும்பாதைக்கு. பெரும்பாதையா இருக்கும், போயிட்டு வாங்க. பெரும்பாதையா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி சுருங்கி இருந்த, இதுக்கு முன்னாடி தீட்டா இருந்துச்சு. உன் பாதையில யார் இருந்தா? யார் இருந்தா? தீட்டானவன், கெட்ட வார்த்தையா பேசுறவன், இல்ல பொல்லாத பய, அயோக்கியன். கர்த்தர் சொல்றாரு, தீட்டு இனி இல்ல. நீ தீட்ட பரிசுத்தமா மாத்த போற. ஒரு காரியம் சொல்லுவா, பிதாவாகிய தேவன் முடிவு பண்ணிட்டாரு, எகிப்தில் இருக்கிற என்னுடைய ஜனங்களை மீட்கணும்னு. எகிப்தில் இருக்கிற என்னுடைய ஜனங்களை மீட்கணும்னு பிதாவாகிய தேவன் முடிவு பண்ணிட்டாரு. மோசே அனுப்புறார். மோசே சொல்றான், நான் திக்குவாய் மந்தனாவுப்பா, நான் எப்படி போறது? டே நீ போடா, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்கிறவர் அனுப்புறன்னு போய் சொல்லுடா. அடையாளம் கையில் என்ன வச்சிருக்க? கோல். கையில் என்ன வச்சிருக்க? கோல். இந்த கோலை கீழே போடுறா, அது சர்ப்பமா மாறும். சொல்ல புரியுதா? இந்த கோலை கீழே போடு, அது சர்ப்பமா மாறும். அங்க போனா பயங்கரமான அற்புதம் நினைச்சிட்டு போனான். கீழே போட்டா பாம்பாவது, பிடிச்சா கோலாகுது. செம்மையான அற்புதம்ப்பா. அங்க போய் பார்வோனுக்கு முன்னாடி கோலை போட்டான் பாருங்க,
அது பாம்பா மாறிச்சு, பிடிச்சான், கோலா மாறிட்டு. எகிப்து ராஜா சொன்னான், இது என்ன பிரமாதம், எங்க ஆளுல நான் கூப்பிடுறேன் பாரு. மந்திரவாதிகள் சோசியர்கள் எல்லாரையும் அவங்க விட்டான், அவங்களும் போட்டாங்க. என்னவோ மாறிச்சு, நீ செய்யறதா யாழுவோ செய்து. பக்கத்தில் கையப்படி ஒரு அண்ணன் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றேன், நீ செய்யறத தான் அவனும் செய்வான், நீ செய்யறத தான் அவனும் செய்வான். ஆனா என் வேதம் சொல்லுது, 2 பேருக்கு நான் வித்தியாசத்தை காட்டுவேன்னு. என்ன நடந்தது தெரியுமா? மோசே கையிலிருந்து விழுந்த பாம்பு எகிப்திய மந்திரவாதிக பாம்புகளை உள்ளே விழுங்கி போட்டது. நான் சொல்றேன், தீட்ட சாபங்களை, நிர்விசாரங்களை, பலவீனங்களை, பொல்லாத கிரியைகளை விழுங்கக்கூடிய கர்த்தருடைய வலிமை பெற்ற பிள்ளைகளாய் நீங்கள் இந்த மாதத்தில் காணப்பட போகிறீர்கள். கையை தட்டி ஏகோபித்து ஆர்ப்பரிச்சு பல காரியங்களை நீ விழுங்கி போட போற. நான் பார்க்கிறேன். சில மருத்துவ அறிக்கைகளை நீ விழுங்க போற, சில மாந்திரிக கட்டுகளை விழுங்க போற. உனக்குள்ள போறது அது ஒண்ணுமில்லாம பஸ்பமா போற போகுது. அல்லேலூயா. உனக்கு எதிராக நின்னு போட்டி போடுறவன் அவன் லிஸ்ட்ல இல்லாம போறான். ஆமீன் சொல்லு, ஆமீன் சொல்லு. உனக்கு சூனிய வைக்கிறவன், செய்வர வைக்கிறவன், மாந்திரம் பண்றவன், பில்லி சூனியம் பண்றவன் உன் காலில் வந்து விழத்தக்கதாக கர்த்தர் இந்த பூமியில உனக்கும் அவர்களுக்கு ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவாராக. அப்படிப்பட்ட நீதி, அப்படிப்பட்ட பதிலை கர்த்தர் தருவாராக. நீங்கள் நானும் ராயல் சொசைட்டி. ஆமென். யார்ட்டையும் காம்ப்ரமைஸ் ஆக கூடாது, அது செட் ஆகாது. அதுக்காக பெருமையாக இருக்க கூடாது. கர்த்தர் என்ன நடத்துவார். நேற்று ஒரு கல்யாணத்தை போயிட்டு ரிட்டர்ன் வர காஞ்சிபுரத்தில் பாஸ் கட்டி பிடிச்சி, ஐயா மறுபடியும் உங்களை கூப்பிடணும்யா, அது ஒரு ரிவைவல்யா, நீங்க வந்த அந்த நாள் ஒரு பெரிய ரிவைவல், மறுபடியும் கூப்பிடுறேன்யா சொன்னாரு. எனக்கே பயங்கர ஆசீர்வாதம், நீங்க வித்தியாசத்தை கர்த்தர் காட்டுவார். நான் அடிக்கடி ஜெபம் பண்றது, எத்தனையோ போதகர்கள் இருந்தாலும் என்னை வித்தியாசப்படுத்துங்கப்பா. ஆமென் சொல்லுங்களேன். நான் என்ன செய்யணும், நான் என்ன பண்ணணும் எனக்கு சொல்லித்தாங்கப்பா. தீட்டு லோன் வரப்போறதில்லை, பேதைகள் திசை கெட்டு போவதில்லை. பேதைகள் ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க, நான் அப்புறமா சொல்லி தரேன். பேதைகள் திசை கெட்டு போக மாட்டாங்க, மீட்கப்பட்டவர்கள் மாத்திரம் அந்த பாதையில போவாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த ரேமா வாக்குத்தத்த ஆராதனையில் இருக்கிற நீங்க அந்த பாதையில ஜெயகம்பீரத்தோட போறத இந்த மாசம் பார்க்க போறீங்க. சில தீட்டு உங்களை விட்டு விலகும், சில பேதைகள் திசை கெட்டு போகாம உங்களை பார்த்து உங்க லைன்ல வரதை நீ பார்ப்ப. ஆமீன் சொல்லுங்களேன். பேதைகள் என்பது ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறவன், ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறவன். அவனை இந்த உலகம் ஏமாத்திருச்சு, ஆனா இப்போ அவர்கள் உன் வெளிச்சத்திற்குள் வரப்போகிறார்கள். ராஜாக்கள் உன்னை தேடி வரப்போறாங்க. கர்த்தருடைய ஜனங்கள் உன்னை தேடி வரப்போறாங்க. தேவன் உனக்கு செய்கிற நன்மையை நீ பார்க்கத்தான் போற. கையை தட்டி ஏகோபித்து. நாள்பட்ட பாடு, குஷ்டம், தீட்டு என்பது குஷ்டம் பைபிள் சொல்லுது. நாள்பட்ட பாடு, நாள்பட்ட பிரச்சனை, நாள்பட்ட சாபம், நாள்பட்ட பலவீனம், நாள்பட்ட அவிசுவாசம், நாள்பட்ட காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் அவைகள் எல்லாம் டெஸ்ட்ராய்ட் ஆக போகிறது, அவையெல்லாம் அழிக்கப்பட போகிறது. ஐயா, நாள்பட்ட நரம்பு பிரச்சனைங்க அழிய போகுது, நாள்பட்ட எலும்பு பிரச்சனைங்க அழிய போகுது, நாள்பட்ட மசில் பெயினுங்க அழிய போகுது, நாள்பட்ட கடங்க கொடுத்து தீக்க போற, நாள்பட்ட தலைவலிங்க ஓட போகுது. கர்த்தர் செய்ய போறாரு, கர்த்தர் செய்ய போறாரு. இந்த மாசம் அது நடக்கும். இந்த மாசம் தொடங்கி அது நடக்கும். இந்த மாசத்துக்கு மட்டும் இல்லை, இந்த 4 மாசம் வாக்குத்தத்தம் மாதிரி வச்சுக்கோ. ஆமென் சொல்லுங்களேன். அடுத்த மாசம் இதுக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் பாயிண்ட் வாங்குவோம் ஆண்டவர்ட்ட. இந்த 4 மாத காலங்கள் இதெல்லாம் நடக்க போகுது. ஆமா, கைவிடப்பட்ட நொந்த ஸ்திரியா நீ இருந்து இல்ல, இனி கைவிடப்பட்டவளா இருக்க மாட்டேன். நீ கர்த்தர் உன்னை ஜெயகம்பீரத்துல மீட்கப்பட்ட பிள்ளைகள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு, சொல்லுங்க வாய் திறந்து, சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நீ திரும்பி வருவ பழைய பலத்தோட எவ்வளவு ஜனமாய் நீ வருவ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமீன் சொல்லுங்களேன். உங்க சத்தம் எனக்கு கேட்கணுமே. ஆமீன் சொல்லுங்களேன். நிச்சயமா நான் சொல்றேன், இதெல்லாம் நடக்கும். நீ நீதிமானாய் நீ மாறுவ.
எத்தனை பேர் ரகசிய பாவத்தில் உடன்பட்டு இருந்தாலும் இன்னைக்கு சொல்லிடு, ஆண்டவரே இந்த ரகசிய பாவம் என்கிட்ட இருக்குப்பா, இந்த பாவத்திலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க. எண்ணத்தால் நான் பாவம் பண்ணுறேன், என் சரீரத்தால் நான் பாவம் பண்ணுறேன், கண்ணால் நான் பாவம் பண்ணுறேன், காதால் பாவம் பண்ணுறேன், என்னை பரிசுத்த சந்ததியாக மாற்றுங்கப்பா. இனி நான் பாவம் பண்ணக்கூடாது, விட வேண்டியதெல்லாம் விட்டு தொலைச்சிட்டு கர்த்தருடைய கையை பிடிச்சிக்கிட்டு அவர் எங்கே என்னை கொண்டு போகிறாரோ அந்த லைனில் நான் போக விரும்புகிறேன்ப்பா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதுக்கு ஈடு என்ன தருவேன்னா, இதற்கு ஈடு என்ன தருவேன்னா, இதற்கு ஈடு என்ன தருவேன்னா, இதற்கு ஈடு என்ன தருவேன்னா. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதுக்கு ஈடு என்ன தருவேனா, இதுக்கு ஈடு என்ன தருவேனா. சொல்லுங்க. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. நல்ல கையதடி. சொந்து போன நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே, சொந்து போன நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே, கண்ணீர் கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே, கண்ணீர் கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், இதுக்கு ஈடு என்ன தருவேனா, இதுக்கு ஈடு என்ன தருவேனா, இதுக்கு ஈடு என்ன தருவேனா, இதுக்கு ஈடு என்ன தருவேனா. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை, சுமந்ததை நான் மறப்பேனோ. கைதடி பாடுமா, நல்ல பாட்டு. பல சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே, பல சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே, உன் உள்ளத்துக்குள்ள என வரைந்தீரே, உள்ளத்துக்குள்ள என வரைந்தீரே, இதுக்கு ஈடு என்ன தருவேனா. எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம்
பாசம் என்மேல் இதுக்கு ஈடு என்ன தருவேனா, இதுக்கு ஈடு என்ன தருவேனா, இதுக்கு ஈடு என்ன தருவேனா, இதுக்கு ஈடு என்ன தருவேனா. தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோல் சுமந்ததை. எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போமா? எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போம். உங்க பைபிள் எல்லாம் ஓரமா வச்சிருங்க. தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோல் சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோல். பைபிள் எல்லாம் ஓரமா வைங்க, உங்க பேக் எல்லாம் ஓரமா வைங்க. ஆண்டவருடைய வல்லமை இறங்குது. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், இதுக்கு ஈடு என்ன தருவேனா, 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 இதுக்கு ஈடு என்ன தருவேனா. நல்ல வாயை திறந்து. தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ. கைத்தட்டி சுமந்ததை. நான் சொல்றேன், நான் சொல்றேன், நான் சொல்றேன். ஆண்டவருடைய வல்லமை உங்களை மூடும். சில தீட்டுகள் உங்களை விட்டு விலகும். உங்க பலவீனங்கள் உங்களை விட்டு விலகும். சாபங்கள் உங்களை விட்டு விலகும். ஆண்டவருடைய வல்லமை உங்க பாதைய பரிசுத்தமாக்க போகுது, பரிசுத்தமாக்க போகுது. பாவங்கள், ஒருவேளை வாலிப தம்பி தங்கச்சி உன் லைஃப்ல பாவம் இருந்தா இன்னைக்கு சொல்லிடு. ஆண்டவரை சொல்லு, ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற பாவம் என்னை விட்டு போகட்டும். பாவங்கள் மன்னிக்கப்படும் போது, சாபங்கள் உடையும் போது உங்களுக்குள்ள இருக்கிற வியாதிகள் உங்களை விட்டு போகும். உங்களுக்குள்ள இருக்கிற பலவீனங்கள் உங்களை விட்டு போகும். உங்களுடைய நிர்விசாரங்களே பாவங்களா இருக்கு. உங்களுடைய கீழ்ப்படியாமையே பாவமா இருக்கு. ஆண்டவரை சொல்லு, ஆண்டவரே என்னை சுத்தப்படுத்துங்கப்பா, என்னை சுத்தப்படுத்துங்க, என்னை சுத்தப்படுத்துங்க, என்னை சுத்தப்படுத்துங்க. எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, இதுக்கு ஈடு என்ன தருவேனா, இதுக்கு ஈடு என்ன தருவேனா, இதுக்கு ஈடு என்ன தருவேனா. நல்ல கையை தட்டி. எங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லப்பா, எங்கள்கிட்ட எங்க ஜீவனம் எங்க வாழ்க்கையும் தான் இருக்கு. நாங்க தர்றோம், நாங்க தர்றோம், எங்களை நாங்க அர்ப்பணிக்கிறோம். எங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மேன்மைய, ஒரு பெரிய மாற்றத்தை நாங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். எங்க வாழ்க்கை வெளிச்சமா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அப்பாவோட வல்லமை அளவில்லாம இறங்குது, இறங்குது. மாந்திர கட்டு, பலவீன ஆவி, பில்லி சுனி ஆவி, பொல்லாத கிரிய அந்தந்த சரங்களை விட்டு வெளியே வரட்டும், வரட்டும், வரட்டும். நான் அவருடைய மகன், அவருடைய பிள்ளை. எனக்கு அதிகாரம் இருக்கு. சர்ப்பங்களை தேள்களை மிதிக்க, சகல சத்ருவின் வல்லமைகளை மேற்கொள்ள எனக்கு அதிகாரம் இருக்கு. ரைட் நவ, ரைட் நவ, ரைட் நவ, ரைட் நவ, ரைட் நவ. ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு மேலும் ஒரு ஜீவனுள்ள வல்லமை, ஒரு ஜீவனுள்ள வல்லமை, ஒரு ஜீவனுள்ள வல்லமை பிரவாகிக்கட்டும், பிரவாகிக்கட்டும். பொல்லாத ஆவிகள் அந்தந்த சரங்களை விட்டு வெளியேறுவதா. இதுக்கு ஈடு என்ன தருவேனா, இதுக்கு ஈடு. அப்பாவோட வல்லமை, அப்பாவோட வல்லமை, அப்பாவோட வல்லமை, அப்பாவோட வல்லமை ஒவ்வொருவரையும் தொடட்டும், ஒவ்வொருவரையும் தொடட்டும். ராஜாவின் ஜெய கம்பீரம், ராஜாவின் ஜெய கம்பீரம். இதுவரை நீ பார்த்த தீட்டு இல்ல, இதுவரை நீ பார்த்த பலவீனம் இல்ல. நான் சொல்றேன், நான் சொல்றேன். ஒரு ஊழியக்காரனா இருந்து இந்த பலிபீடத்திலிருந்து நான் உங்களை பார்த்து, சபையார பார்த்து நான் சொல்றேன், உங்க பாதை பெரும் பாதையா, பரிசுத்த பாதையா, பலனுள்ள பாதையா,
உங்க பாதை இருக்கும், உங்க பாதை இருக்கும், உங்க பாதை இருக்கும், உங்க பாதை இருக்கும். மீட்கப்பட்ட நீ, மீட்கப்பட்ட நீ சீயோனுக்கு, சீயோனுக்கு பாடி மகிழ்ச்சியோட நீ திரும்புவ. உன் பலத்துக்கு திரும்புவ, உன் ஆசீர்வாதத்துக்கு நேரம் திரும்புவ, உன் பெருக்கத்துக்கு நேரம் நீ திரும்புவ. உன் தரித்திரம் உன்னை விட்டு விலகுது, உன் சாபம் உன்னை விட்டு விலகுது, உன்னுடைய எல்லா கிரியைகள் உன்னை விட்டு விலகுது. ரைட் நவ, ரைட் நவ, ரைட் நவ, ரைட் நவ. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் நான் டிக்ளேர் பண்றேன், நான் டிக்ளேர் பண்றேன். பலத்தை டிக்ளேர் பண்றேன், சுகத்தை டிக்ளேர் பண்றேன், பரிசுத்தத்தை டிக்ளேர் பண்றேன், விசுவாசத்தை டிக்ளேர் பண்றேன், மேன்மையை டிக்ளேர் பண்றேன், பெருக்கத்தை டிக்ளேர் பண்றேன், ஆசீர்வாதத்தை நான் ரிலீஸ் பண்றேன், ரிலீஸ் பண்றேன். என் மேல இருக்கிற, என் மேல இருக்கிற அந்த அபிஷேகம் உங்க மேல உங்களை தாவி பிடிப்பதாக, தாவி பிடிப்பதாக, தாவி பிடிப்பதாக, தாவி பிடிப்பதாக, தாவி பிடிப்பதாக. ரைட் நவ, ரைட் நவ, ரைட் நவ. வெட்டுகள், வெட்டுகள். கையை தட்டி, கையை தட்டி, கையை தட்டி. சுமந்ததை நான் மறப்பேனோ, எத்தனை அன்பு என்னே. கையை தட்டும் போதே விடுதலை, கையை தட்டும் போதே விடுதலை. ஜீசஸ், 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 ஜீசஸ். ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு மேலும் ஒரு மகிமை இறங்கட்டும், ஒரு மகிமை இறங்கட்டும். இதுக்கு ஈடு என்ன தருவேனா, இதுக்கு ஈடு என்ன தருவேனா. அப்படியே கையை உயர்த்திக்கோங்க, அப்பா சொல்லுங்க. அப்பா நான் மீட்கப்பட்டவனா இந்த இடத்துல இருந்து போகணும், மீட்கப்பட்டவனா இந்த இடத்துல இருந்து போகணும், மீட்கப்பட்டவளா இந்த இடத்துல இருந்து போகணும். இனி பழைய பாவம் என்னை மேற்கொள்ள கூடாது. நல்லா கவனி. ஊழியத்திலிருந்து நீ விலகிறன்னா நான் சொல்றேன், உனக்குள்ள பேய் இருக்கு, உனக்குள்ள சாபம் இருக்கு, பாம்பு படுத்து கிடக்கு. நீ சாதாரணமா நினைக்காத. நீ போறதுன்னா போ, பிரச்சனை இல்ல. கர்த்தர் உன்னை வச்ச இடத்துல வேற ஒருத்தர் வைப்பாரு. ஒரு யூதாஸ் போனா ஒரு தோமா, ஆல்ரெடி தோமா மேல இருந்த திட்டாது. நல்லா கவனி, நல்லா கவனி, நல்லா கவனி. நீ நினைச்சிட்டு இருக்கிற சுய காரியம், சுய உன்னை ஏமாத்தும், சுய திருப்தி. பைபிள் சொல்லுது, பின்வாங்கி போகிறவன் தண்ணீர் தான் திருப்தி அடைவான். நம்ம ரொம்ப கரெக்டா இருக்கிறோம் நினைப்போம். இன்னைக்கு நீ உடைச்சு ஒப்பு கொடு. நான் கடுமையா சொல்றேன், நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி, கடுமையா சொல்றேன், உடைச்சு ஒப்பு கொடு. இந்த நேரத்தை நீ தப்ப விட்டா இனி உனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு எனக்கு தெரிய போறதில்லை. ஆமென். இன்னைக்கு நீ கேளு, ஆண்டவரே என்ன பழைய மாதிரி எடுத்து பயன்படுத்துங்க, என்ன பில்ட் பண்ணுங்க. நான் ஒரு மகிமையான பாத்திரமா நிக்கணும், நான் ஒரு மகிமையான பாத்திரமா நிக்கணும், நான் ஒரு மகிமையான பாத்திரமா நிக்கணும். வாயை திறந்து அப்படியே கேளுங்க பார்க்கலாம். வாயை திறந்து கேளுங்க, கையை உயர்த்திக்கோ. கை வலிச்சாலும் பரவாயில்ல, வாயை திறந்து கேளு. என்ன மகிமையின் பாத்திரமா அப்பா. எங்கேயோ கடந்த என்ன தூக்குனீங்க, எங்கேயோ கடந்த புழுதியில கடந்த ஒரு நாய் கூட என்ன மதிக்கல. ஆனா நீங்க என்ன மதிச்சீங்க, நீங்க என்ன பாத்தீங்க. என்ன இந்த உலகம் ஏற்றுக்கல, நீங்க என்ன ஏத்துக்கிட்டீங்க. இந்த உலகம் என்ன ஒரு மாதிரி பார்த்தது, ஆனா நீங்க என்ன வேற மாதிரி பாத்தீங்க. இப்போ நான் வேற மாதிரி இருக்கிறேன்பா, என்ன விட்டு கொடுக்கிறேன்பா, என்ன விட்டு கொடுக்கிறேன்பா. சொல்லுங்க வாயத்துல, என்ன விட்டு கொடுக்கிறேன்பா. சொல்லுங்க, 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 சொல்லுங்க.